எதுக்கு எடுத்தாலும் பயப்படாதீங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்டதுலேருந்து ஐயோ 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 சொல்லுங்கள். அதான் ஏபி கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பேசுங்க. உங்களுக்கு இன்னும் கேஸ் வரல, வரும். இப்படியே சொல்லி தாங்க பாபா கேஸ் வாங்கி கொடுத்தாரு. பழனிசாமி கரெக்டாக கேட்குறாரு. சிஎம் அடிக்கடி சொல்வது தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு முதலீட்டாளர்கள் துடிக்கிறார்கள். அப்போ முதலீடுகளுக்கென்றே நடக்கக்கூடிய டாவோஸ் மாநாட்டில் ஏன் 10 பைசா உங்களுக்கு வரலன்றது தான் இவர் எழுப்பிய கேள்வி. ஒரு தொழில்துறை அமைச்சரோட பதிலை பார்த்தீங்களா? இது எந்த படம் காமெடின்னு தெரியல, இது ஒரு கவுண்டர் பண்ணி காமெடி தான் நினைக்கிறேன். நாம ஒன்று கேட்டால் நம்ம வியக்கிற மாதிரி ஒரு பதில் அவர் சொல்லுவார். அது இங்கே புரியாது, வீட்டுக்கு போனால் தான் புரியும். அது மாதிரி தான் முதல்வர் அவர்கள் அவரோட சில பேர் எல்லாருமே நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு இருந்தாங்களா, சைக்கிள் ஓட்டினார் பார்த்தீங்களா? இப்போ அதுதான் முன்னெடுப்புகளா சார்? அது ஊர் சுற்றி பார்த்தல். எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அண்ணியை அழைத்து கொண்டு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் உலக நாடுகள் எல்லாம், இன்னும் சொல்ல போனோன்னா சுவிட்சர்லாந்து போல பல நாடுகளுக்கு சென்று சுற்றி பார்த்து ஓய்வெடுங்கள்னு தான் நான் சொல்கிறேன். முதலீடுகளை ஈர்க்க போகிறேன்னு அரசு தூட்டில் போகாதீங்கன்ற பாச்ச மாதிரி இதுக்கு தான் போகிறேன். சீமான் ஆமைக்கறி சாப்பிட்டாரா இல்லையா? நியூஸ் தமிழ் எக்ஸ்க்ளூசிவ் பார்த்தீங்களா? இதை கிரிமினல் இந்த வேலை மிகப்பெரிய துரோகம். இந்த ஊடகங்கள் தமிழக மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். இதைத்தான் விவாதிக்கணும். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் இணைச் செயலர் திரு நெல்சன் சேவியர் அவர்களின் 2 தொலைபேசிகள் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது சரியாது. டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சது காவல்துறை. யார் அந்த சார்? நம்ம ஓப்பனாக சொல்கிறேம்மா, சாட்டை துறைமுருகன் ஃபோன்லேருந்து எடுத்து ஆடியோ வச்சு நாம் தமிழர் கட்சி சீமானோட வாழ்க்கையை முடிப்பேன்னு வருண்குமார் என்கிட்ட சொன்னார். சாப்பிட்டாரா இல்லையா? உங்களில் ஒருவனாக கேட்கிறேன், மீண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னா. இது எடப்பாடி சொல்கிறது மாதிரி உண்மையிலே ஒரு பொம்மை முதல்ல தான் போல இருக்குது. தலைவரை அங்கே ஒரு பாராட்டு விழா தலைவரை வாங்க தலைவர்னா அப்படியா கிளம்பி போய்ட்டு இத்தனை ஆக சொல்லியிருக்கிறீர்கள் என்று கேட்டால் ஈஸியாக கொடுத்துருவாங்க. எல்லா டைப்பையும் போடுப்பா ஆக 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 அப்படின்னு. சவுக்கு மீடியா நெட்வொர்க் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் அரட்டையில் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். இதுக்கு நம்மளோட நெறியாளர் பிரிட்டோ மற்றும் சவுக்கு மீடியாவின் சிஇஓ திரு சவுக்கு சங்கர் இணைஞ்சிருக்காங்க. பேசலாமாங்க சார்? வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் பிரிட்டோ. சார், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச இருக்கு. முதல்ல என்ன சார் பேசலாம்? நிறைய விஷயங்கள் இருக்குது மாலதி. இன்னைக்கு நீங்கள் சொன்னது போலவே முதல்ல இந்த டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மாநாடு பற்றி நம்ம பேசணுன்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த டாவோஸில் நடக்கக்கூடிய இந்த உலக பொருளாதார மாநாடு அப்படின்றது ஒரு ட்ரேட் ஃபேர் மாதிரி வச்சுக்கோங்க. உலகத்தில் உள்ள குட்டி நாடுகள்லேருந்து எல்லா நாடுகளும், இந்த டாவோஸ்ன்றது பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் அங்கே போய் பங்கேற்கும். அங்கே போய் இங்கே பங்கேற்கும் போது அங்கே உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே அந்த இது ஃபேருக்கு வருவாங்க. அப்போது அந்தந்த மாநிலங்கள் போய் நீங்கள் எங்கள் மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் மலிவு விலையில் நிலம் தர்றோம், கம்மி விலையில் கரண்ட்டு தர்றோம், இது தரோம் அது தரோம் அப்படின்னு போய் சொன்ன உடனே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். இதுக்காக தான் இது நடக்கிறது. நம்ம ஊரில் நடத்துவாங்களா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்லாம் நடத்துவாங்களா, அது போல் என்ன வச்சுங்க, இது போல் உலக புகழ் பெற்றது. இது மாதிரி நடக்கும். எது விவாத பொருளாக வேண்டும், ஒரு எதிர்க்கட்சி அதன் பணியை எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நம்ம தொடர்ந்து நமது நிகழ்ச்சியில் வலியுறுத்தி கொண்டு வரோம். 26 ஜனவரி அன்று திரு எடப்பாடி பழனிசாமி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக ஒரு கேள்வியை எழுப்புறாரு, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. டாவோஸில் உலக பொருளாதார அமைப்பின் 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டம் இதுதான். அந்த இது ஒவ்வொரு வருஷமும் ஒரு கூட்டம் நடக்குது. இதில் உலக அளவிலான வணிக நிறுவனங்களின் தலைவர்களும் என்னென்னா அந்த கார்பரேஷன்ஸோட சீஃப்ஸ் வருவாங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இங்கேருந்து ஜப்பான் போகிறீங்கன்னா சோனி கம்பெனியோட உரிமையாளரோ எம்டிஓ உங்ககிட்ட அங்கே நீங்கள் இப்போ எளிதாக பார்த்துட முடியாது. ஆனால் இதில் வேர்ல்டோட பிக்கஸ்ட் கார்பரேஷன்ஸோட தலைவர்களே அங்கே வருவாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது, நடைபெற்றது. இதில் உலக அளவிலான வணிக நிறுவனங்களின் தலைவர்களும் அரசு துறை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டார்கள். அங்கே ஏஐ டெக்னாலஜி பற்றிலாம் நிறைய டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு. தமிழக அரசும் போய் அங்கே கலந்துக்கிட்டு இருக்கு. பத்திரிகை செய்திகளில் மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், தெலுங்கானா போன்ற பல்வேறு மாநிலங்கள் பெருமளவில் முதலீடுகளை ஈர்க்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. நம்ம ஊர் ஆளும் போயிருக்காரு, நம்ம ஆளும் போயிருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்க்க எவ்வளவு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க என்ற விவரம் தெரியவில்லை. பிற மாநிலங்கள் எல்லாம் தீவிர முயற்சி மேற்கொண்டு இந்த கூட்டத்திலும் முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுத்த நிலையில்
தமிழ்நாடு சார்பாக இதில் கலந்து கொண்ட அமைச்சர் எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது. இதிலிருந்து விடியா அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கூறுவது போல் தமிழகத்திற்கு போட்டி போட்டுக்கொண்டு பலரும் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்து வருவதாக கூறுவதில் உண்மை இல்லை. எங்கள் ஆட்சியில் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஈர்த்த முதலீடு எவ்வளவு என்று கூப்பாடு போட்டு வெள்ளை அறிக்கை கேட்ட திரு ஸ்டாலின் கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியும் 4 முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் ஈர்த்த முதலீடுகள் எவ்வளவு என்றும் தற்போது டாவோஸ் நகரில் ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் எவ்வளவு என்றும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்னு ஒரு 26th ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த பேப்பரை கொடுங்களேன், சொல்கிறேன். இப்போ நான் சொல்லட்டுமாங்க சார்? இப்போ இதற்கு தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் இவருக்கு பதில் எடப்பாடிக்கு பதில் சொல்லி அது படிங்க மாலதி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிங்கப்பூர், UAE, சவுதி அரேபியா, ஃபின்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளோட கூட்டு தொழிற்திட்டம், முதலீடு ஆகிய பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நிறுத்துங்க. முன்னெடுப்புகள்னால் என்னங்க? நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்கல்ல? வாட் இஸ் முன்னெடுப்பு? இது பிட்ச் பண்ணியிருக்கோம். அது முதலீடா? இவர் என்ன கேட்குறாரு? அது ப்ராசஸ் இல்லை, பிட்சிங் தான் பேசுறதுமா. இந்த மாலதி இந்த பேனாவை வாங்கிக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறது முன்னெடுப்பு, அது முதலீடா? ஸோ இப்போ திமுக ஆட்சி அமைஞ்சதுலேருந்தே முதல்வர் அவர்கள் அவரோட சில பேர் எல்லாருமே நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு இருந்தாங்களா? சைக்கிள் ஓட்டினார் பார்த்தீங்களா? இப்போ அதுதான் முன்னெடுப்புகளா சார்? அது ஊர் சுற்றி பார்த்தல். ஆனால் அப்போ அமைச்சர்கள் பலரும் போனாங்களே சார். அதுவும் ஊர் சுற்றி பார்த்தல். அடுத்த பேரை படிங்க. அதில் இங்கே சிம்பிள் கேம் மாலதி எடப்பாடி ஸ்டேட்மெண்ட்டை படித்தேன் இல்லைங்களா? யோ தப்பாக கேட்காத, இவ்வளவு இதுக்கு சைன் பண்ணியிருக்கோம், இதனமா பதில் இதுக்கு, அதில் என்னம்மா அது மாதிரி இருக்கான்னு படிங்கம்மா. முன்னணி பல்கலைக்கழகங்கள் பல்வேறு துறைகளில் உள்ள முன்னணி நிறுவனங்களுடன் 50க்கும் மேற்பட்ட சந்திப்புகள் நடந்துள்ளன. நிறுத்துங்க. இது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். முன்னெடுப்புகள் உங்களுக்கு புரியல. முன்னெடுப்புகள்னால் முதலீடான்னு கேட்டிங்க. சந்திப்புகள் இது சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள் விளக்கம். மீட்டிங்ஸு அது முதலீடா? சொல்லுங்கம்மா, அது முதலீடா? அது அடுத்து என்ன சொல்கிறாரு? உலக நாடுகள் வியக்கும் வகையில் தமிழ்நாட்டின் தொழிற்கட்டமைப்பும் பெண்களின் பங்களிப்பும் திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகள் டாவோஸ் உலக பொருளாதார மன்றத்தில் கவனம் ஈர்த்துள்ள நிலையில் பியூட்டிஃபுல். அடுத்தது மாநிலத்தின் மீது எவ்வித அக்கறையும் இல்லாமல் வெறும் அவதூறுகளை அரைவேக்காட்டுத்தனமாக எங்கேயோ கிண்டி தருவதை ஆளுநரும் எதிர்க்கட்சி தலைவரும் மென்று கொண்டிருக்கிறார்கள். ஓகே ரைட். இப்போ இவர் எடப்பாடி என்ன கேட்டார்ன்றதை படித்தேன். உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? என்ன கேட்குறாரு சொல்லுங்கள். இந்த டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மாநாட்டில் நிறையா பேர் மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்க நிறைய பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க? சரி, இப்போ நீங்கள் படிச்சிங்களே, இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்னு அதில் எங்கே இருக்குது? இல்லை, நாங்கள் முன்னெடுப்புகள் பண்ணியிருக்கோம். அது முன்னெடுப்புன்றது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. உலக நாடுகளே திராவிட மாடலை பார்த்து வியக்குறாங்க. ஏப்பா அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைப்பா. அந்த கரகாட்டக்காரன் படம் பார்த்துருக்கீங்களாம்மா? உங்கள்கிட்ட என்ன கேட்டேன். ஆனால் மற்ற ஸ்டேட் வாங்கியிருக்கிறாங்களா சார்? மாலதி அந்த டீட்டெயில் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். படிங்க. மற்ற ஸ்டேட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? ஸோ மகாராஷ்டிரா 15.70 லட்சம் கோடி. 15.70 லட்சம் கோடி. தெலுங்கானா படிங்க. தெலுங்கானா 1.79 லட்சம் கோடி. சின்னோண்டு மாநிலம் நம்ம தெலுங்கானா. இப்போ உண்டான மாநிலம் 1.79 lakh crores. இன்னொன்று மாலதி, பிரிட்டோ, 2 பேரும் நீங்கள் கவனிக்கணும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்னால் என்னன்றதை நான் ஏற்கனவே நம்ம ஷோவில் விளக்கியிருக்கேன். இவருக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வாட் இஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொல்லுங்கள். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம அக்ரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற அக்ரிமெண்ட். ஆனால் அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஒரு அக்ரிமெண்ட், சேல் அக்ரிமெண்ட்டுன்னு வச்சுக்கோமே. வீட்டுக்கு போகிற சேல் அக்ரிமெண்ட் மாதிரி இங்கே அன்ரிஜிஸ்டர்ட் சேல் அக்ரிமெண்ட். பிரிட்டோ ஒரு வீடு வச்சுருக்காரு. நான் அந்த வீட்டை வாங்கிக்கிறேன், இந்தாங்க 10,000 ரூபாய் அட்வான்ஸு, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே வாங்கிக்கிறேன்னு ஒரு ஒப்பந்தம் போடுறோம். நான் வாங்கினா தான் அதுக்கு மீனிங்கு. வாங்கலைன்னா அந்த அக்ரிமெண்ட்டு குப்பை காயிடும். இதற்கு பெயர் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இது நாம் போடுற புரிந்துணர்வு ஒப்பந்தம். இங்கே நாங்கள் முதலீட்டாளர் மாநாடுலாம் நடத்துகிறோன்னு. ஆனால் டாவோஸில் அப்படி இல்லை. அங்கே சைன் பண்ணுற MOUs பெரும்பாலும் செயல்படுத்தப்படும்.
ஓகேங்களா? ஏன்னா அங்கே அந்த வேர்ல்டோட சிஇஓஸ் வருவாங்க, கம்பெனியோட டைரக்டர்ஸ் வருவாங்க. அவங்க அங்கே வந்து தமாஸ்க்கு கையெழுத்து போட மாட்டாங்க எம்ஓஎஸ். ஏற்கனவே எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிவிட்டு இங்கே சைன் பண்ணனா இட் வில் பி கன்வெர்டட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சார் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க, மகாராஷ்டிராலேருந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க, தெலுங்கானாலேருந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்கன்னா அப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே வர சிஇஓஸ் வந்து செக் பண்ணிவிட்டு இந்த இந்த தமிழ்நாட்டோட இந்த மாநிலங்களோட நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாமான்னு செக் பண்ணிவிட்டு வர்றது தான் இல்லையா? அப்போது முதலீடுகளுக்கென்றே நடக்கக்கூடிய டாவோஸ் நகரில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் தமிழகமும் போயிருக்கிறது. சார் இப்படி கேட்கட்டுமாங்க சார், இப்போ இந்த மாநிலங்களும் இந்த முன்னெடுப்புகளை நடத்தியிருக்காங்க, நடத்துனதன் மூலமாக அவங்களுக்கு பிஸ்னஸ் சைன் ஆயிருக்கு. எஸ், உங்களுக்கு ஏன் சைன் ஆகலை? ஒரு திரு பழனிசாமி கரெக்டாக கேட்குறாரு. சிஎம் அடிக்கடி சொல்வது தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு முதலீட்டாளர்கள் துடிக்கிறார்கள். அப்போ முதலீடுகளுக்கென்றே நடக்கக்கூடிய டாவோஸ் மாநாட்டில் ஏன் 10 பைசா உங்களுக்கு வரலன்றது தான் இவர் எழுப்பிய கேள்வி. அதுக்கு ஒரு தொழில்துறை அமைச்சரோட பதிலை பார்த்தீங்களா? இது எந்த படம் காமெடின்னு தெரியல, இது ஒரு கவுண்டர் பண்ணி காமெடி தான் நினைக்கிறேன். நாம் ஒன்று கேட்டால் நம்ம வியக்கிற மாதிரி ஒரு பதில் அவர் சொல்லுவார். அது இங்கே புரியாது, வீட்டுக்கு போனால் தான் புரியும்ட்டு. அது மாதிரி தான் இது. இவர் என்ன கேட்குறாரு? ஏன்பா எவ்வளோப்பா முதலீடு வந்துச்சு? அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட 2 பக்கத்துக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காரு. இவர் இருக்கிறதுல கிட்டத்தட்ட இதெல்லாம் இந்த பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்குமா ஆனால் அரை பக்கத்தில் முஸ்டாரு. ஹெட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சார், உலக நாடுகளே ஈர்த்த, ஆனால் எதுவுமே ஈர்க்கலை. எதுவும் என்னங்க எடுத்தீங்க? இவங்க ஏமாத்துறாங்கன்றது தான் பிரிட்டோ நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார் ஆக்சுவலாக சார் இதுக்கு முன்னாடிலாம் சார் இப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இவங்க கிட்ட இருக்க கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு இந்த மாதிரி முதலீடுகளை ஈர்க்கும் வேலைகளே பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கூட இந்நேரம் சைன் ஆயிருக்கணுமேங்க சார். இல்லை அப்படி இல்லை, நீங்கள் இதை கொஞ்சம் தவறாக சொல்கிறீங்க. இது நான் சுமத்திய குற்றச்சாட்டு. இவங்ககிட்ட இருக்க கருப்பு பணத்தை வெள்ளையாகிறதுக்கு தான் இவர் ஊர் சுற்றிட்டு முதலீடுன்னு போகிறாருன்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம ஷோவிலே பேசியிருக்கோம். ஸ்பெயின் பொருளாதாரம் தள்ளாடிக்கிட்டு இருக்குதுமா. ஓகேவா? அங்கே ஐரோப்பிய நாடுகள்லேயே ஸ்பெயின் கொஞ்சம் ஒரு பலவீனமான பொருளாதாரத்தில் இருக்குது. அங்கே போய் உலகத்தில் எவனாவது முதலீடு இருப்பான்? இல்லை சார், இப்போ அப்படி கூட ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு எதுவுமே உருவாகலையேங்க சார். அங்கே ஸ்பெயினை போய் ஒரு 10 நாள் சுற்றி பார்த்துட்டு இவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்னு இங்கே இருக்கிற டைல்ஸ் கம்பெனி கூட போட்ட ஒப்பந்தத்தெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்கம்மா. அந்த கம்பெனி பேர் மறந்துட்டேன், ரோக்கோ ஐ திங்க் சம்திங். நானும் ஃபெலிக்ஸும் பேசணும். இங்கே இருக்கிற டைல்ஸ் கம்பெனி அப்படி ஒரு கம்பெனியே இல்லை. என்னன்னா, இவர் ஸ்பெயின் செல்ல வேண்டும், இவர் துபாய் செல்ல வேண்டும், இவர்கள் குடும்பத்தோடு துபாய் சென்று பேரன் பேத்திகளை எல்லாம் அழைத்து கொண்டு துபாய்க்கு போய் ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவை சுற்றி பார்க்க வேண்டும். அந்த துபாயில் ஒரு பெரிய கோபுரம் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு டவர் ஒன்று சொல்லுவாங்க, அதுலேயே விளம்பரம் வந்துச்சு. அதில் விளம்பரம் கொடுக்க வேண்டும் திராவிட மாடல் பற்றி. இது எனக்கு என்ன வருத்தம்னா, இவர் சிம்பிளாக கேட்குறாரு, பாஸு நீங்கள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட முதலீடு நாங்கள் வந்ததுலேருந்து வருதுன்னு சொல்கிறீங்க, டாவோஸ்க்கு போயிருக்கிறீங்க, எவ்வளோ பாஸ் முதலீடு? இவ்வளோ தான் இவர் கேட்குற கேள்வி. உங்களுக்கு புரியுதில்ல? டாவோஸ்க்கு போனீங்களே, எவ்வளோ முதலீடு? அதுக்கு என்ன பதில்? பெண்களோட பங்களிப்பை பற்றி உலகம் வியக்குதான். நான் அதை கேட்கல. அது திருப்பி பார்த்தீங்கன்னா இதுதான். இல்லை சார், ஒரு ரூபா அதுதான்மா கணக்கு கொடுக்கலையே சார். அதுதான் மாலதி. இப்போ இவங்க 4 ஆண்டுகளாக முதலமைச்சர் உலக நாடுகளை எல்லாம் போய் சுற்றிட்டு வந்தது நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். ஊர் சுற்றி பார்க்க போகிறாங்க, இவர் டூர் போகிறாருன்னு சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? கூட அண்ணியை கூட்டு போவார். இந்த செகண்ட் ஹனிமூன்லாம் சொல்லுவாங்கல்ல, அது போல் அண்ணியை அழைத்து கொண்டு போகலாம், தவறு இல்லை. சொந்த தூட்டில் போங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அண்ணியை அழைத்து கொண்டு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் உலக நாடுகளெல்லாம், இன்னும் சொல்ல போனோன்னா சுவிட்சர்லாந்து போல் பல நாடுகளுக்கு சென்று சுற்றி பார்த்து ஓய்வெடுங்கள்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் முதலீடுகளை ஈர்க்க போகிறேன்னு அரசு தூட்டில் போகாதீங்கன்றேன். அதான் சார், இப்போ நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு தராங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு தராங்க. இப்போது இந்த மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னா தான் அதில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள், அதில் வரக்கூடிய லாபம், அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நற்பணிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். பட் காசே வர நீங்கள் இப்போ சொன்னது பிடிச்சிட்டிங்க மாலதி, பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க, அருமையாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. செலவு தான் பண்ணிகிட்ருக்கீங்க, வரவு இல்லை. நீங்கள் சொல்கிறது நல்ல திட்டம், மகளிருக்கு, இன்னொன்று என்ன சொன்னீங்களே, மாற்றுத்திறனாளிகளுக்கு, படிக்கிற பெண்களுக்கு, இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. இதெல்லாம் நீங்கள் சொன்னது பூரா செலவு. இந்த செலவு பண்ணுறதுக்கு துட்டுங்க
இப்படி சொல்லாமாங்க சார், எடப்பாடி அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த அரசு கடன் வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற குற்றம் சாட்டுறாரு. பிரில்லியன்ட். கடன் வாங்கி நீங்கள் நன்கொடை கொடுக்குறீங்கம்மா, சிம்பிளாக சொன்னால். கடன் வாங்கி இப்போ பரோபகாரி மாதிரி உங்களுக்கு காமிச்சிக்கிறீங்க. புதுமை பெண் திட்டம் தானே அது, இந்த பெண்களுக்கு கொடுக்குது. புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் கொடுக்குறீங்க. இந்த கடன் வாங்கி கொடுக்குறீங்க. 96 2001 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உருவான தொழிற்சாலைகள் தான் இன்று ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய ஹுண்டாய், செயின்ட் கோபைன், BMW உள்ளிட்ட பல தொழிற்சாலைகள். நோக்கியா இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோர்டு. இதுதான் வேலைவாய்ப்பை உருவாக்கும். அப்புறம் மக்களும் வேலை செய்வதற்கு தயாராக இருக்காங்க. இதுதான் வளர்ச்சி. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நிறுவனங்கள் தேடி வந்து முதலீடுகளை செய்தால் தான் உங்களுக்கு ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைகிறது என்று பொருள். இன்னொன்று, கேரளாவில் ஏன் இண்டஸ்ட்ரி வருதில்ல? இதே நிலைமை மேற்கு வங்கத்தில் ஒரு காலத்தில் இருந்தது. 3 பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா கொடியை நட்டுருவாங்க என்ற ஒரு பேர் கேரளாவுக்கும் இருக்கிறது, மேற்கு வங்கத்துக்கு இருந்தது. அதனால தானே இந்த சிங்கூர், நந்திகிராமிலெல்லாம் இந்த போராட்டங்கள் நடந்தது. ஸோ அப்போது இதனால் இப்போ வந்து முதலீடுகளே வரலன்னா என்ன சிக்கல் உருவாகும்? எப்படி இப்போ இந்த பொங்கலுக்கு பணம் கொடுக்கல சார், நெக்ஸ்ட் பொங்கலுக்குலாம் பணம் கொடுத்தாகணும். ஏன்னா தேர்தல் வருது, கண்டிப்பாக கொடுப்பாங்கம்மா. இதே மாதிரி கடன் வாங்கி கொடுத்து வச்சுட்டு போங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கிட்டோம். இன்னொன்று, இப்போ எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் 1000 ரூபான்னு வேற அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அது வெறும் அறிவிப்போடு தான் இருக்க போகிறது, கவலையே வேண்டாம். இதெல்லாம் நிச்சயமாக எல்லா ரேஷன்களும் இம்பாசிபிளுங்க. நான் இன்றைக்கி அடித்து சொல்கிறேங்க. ஒரு சும்மா உருட்டுவாங்க இங்கே இந்த இதில் ஈரோடில் ஓட்டு வாங்குறதுக்காக உருட்டுவாங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி மாலுது இப்போ ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்போ இதெல்லாம் கொடுக்குறாங்களே, செலவு மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, புரிஞ்சுக்குங்க. இதுதான் இன்று விவாதிக்கப்படணும், ரைட்டுங்களா? இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிங்க, என்னென்ன பேச போகிறோம், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். இது இப்போ நம்ம விவாதிச்சோமே, இது நமது மாநிலத்தின் நலன் சார்ந்தது, கரெக்டுங்களா? உண்மையிலேயே இவங்க வந்து வருஷம் முதல்வர் இன்ப சுற்றுலா செல்கிறாரு, எவ்வளோ முதலீடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் கேள்வி எழுப்புகிறார், எதிர்க்கட்சி தலைவர். இது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எழுப்ப வேண்டிய கேள்வி தானே பிரிட்டோ? வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, அடிக்கடி போகிறீங்க, டாவோஸ்க்கு வர போயிட்டு வந்துடுறீங்க, எவ்வளோ முதலீடு? கடந்த முறை உதயநிதி பேசும்போது வெள்ளை அறிக்கையெல்லாம் தேவையில்லை, டிஆர்பியோட ஸ்டேட்டஸே படித்து பார்த்துக்கோங்க. படிச்சிங்கல்ல, என்ன இருக்குது அதில்? ஃபஸ்ட்டு முன்னெடுப்பு, அப்புறம் உலகம் வியக்குது. டிஆர்பி ராஜாவை பிடிச்சி, உண்மையிலே எனக்கு இது ஆசையாக இருக்குது. டிஆர்பி ராஜாவை பிடிச்சி அந்த அந்த கரகாட்டக்காரர் படத்தில் வர மாதிரி உட்காரு, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், கடைக்காரர்கிட்ட கேட்டியா, கொடுத்தா, டாவோஸ் போனியா, எவ்வளோ முதலீடு வந்துச்சு, அண்ணே முன்னெடுப்பு எடுத்துருக்கோண்ணே அப்படின்னு ஒரு டிஆர்பி ராஜா. அது மாதிரி இல்லை முன்னெடுப்பு. அப்போது ஐதர் தி அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் பேட் இன் தமிழ்நாடு ஆர் there is no good investment climate in தமிழ்நாடு. பெரிய கார்பரேஷன்ஸ் நாட் ரெடி டு இன்வெஸ்ட் இன் தமிழ்நாடுன்றது தானே இதை உணர்த்துது. அப்போ இது உங்கள் தோல்வி தானே. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தும் போது மட்டும் வாரம் வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்டிங்க. இப்போ உங்கள்கிட்ட வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்டால் வெள்ளை அறிக்கைன்றது ஒன்றும் இல்லைங்க, வெள்ளையாருக்கு அறிக்கைன்ட்டு அர்த்தம் கிடையாது. இந்த டேட்டுக்கு வந்தோம், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, 40 MOU சைன் பண்ணோம், அதில் 10 இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. 2வது வருஷம் முதல்வர் அமெரிக்காவுக்கு சென்று சைக்கிள் ஓட்டினார். அவர் சைக்கிள் ஓட்டும் திறனை பார்த்து அமெரிக்காவில் இருக்க மிகப்பெரிய நிறுவனங்கள் இவ்வளோ ஒப்பந்தங்கள் போட்டாங்க, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு. இவ்வளோ தானே எங்கள் வெள்ளை அறிக்கை. இது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி? ஏன் கொடுக்கல நான் சொல்லிட்டா? இதுதான் நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்ம அசந்து போகிற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறது. சார் இதில் வேற சார், மாண்புமிகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அப்படின்றது அந்த டிபார்ட்மெண்ட், ரைட்டு. நீங்கள் அதை பண்ணல, நீங்கள் அது எதுவுமே. இப்போ இவர் தான் இதுக்கான பிரத்யேகமான அமைச்சர். இவரை தவிர வேற யாரும் பதில் சொல்ல போறது இல்லை. ஆனால் இவர்கிட்டயே பதில் இல்லை அப்படிங்கிறதா இதில் முடிச்சிட்டீங்க. நீங்கள் டிஆர்பி ராஜாவெல்லாம் போட்டோன்னா யாருமா முதலீடு செய்வா? தங்கம் தென்னரசு வாஸ் டூயிங் எ டீசன்ட் ஜாப், ஓகேவா? ஹீஸ் ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியன், கரெக்டாக பண்ணிட்டு இருப்பார். நீங்கள் அவரை தூக்கி ஒரு பிடிஆர் இப்படி பேசிட்டாருன்றதுக்காக மாற்றிட்டு டிஆர்பி ராஜா கொண்டு வந்து உட்கார வச்சிங்க. ஒரு சிம்பிள், எதுக்கு இதெல்லாம் போய் இண்டிவிஜுவல்ஸ் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு எவ்வளோ இப்போ முதலீடு 4 வருஷத்தில் இவ்வளோ தாங்க. நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயமானது, செலவு பண்ணிகிட்டே இருக்க ஒரு பக்கம், எங்கே வருமானம்? ஸோ இது நீங்கள் ஸ்கீமையும் நிறுத்த முடியாது. இது எதில் போய் முடியும்னு சொல்லிட்டா சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்கள். கடன் மேலும் மேலும் வாங்குவாங்களா? வேற ரெவென்யூக்கு வேற, ரைட், கடன் வாங்குவாங்க, ஒரு லெவலுக்கு மேல வாங்க முடியாது. டாஸ்மாக்ல எக்ஸாக்ட்லி எக்ஸ்ட்ராவா நீங்க விக்கணும் அப்படினு சொல்லிட்டு டார்கெட் கடையாதிக இருப்பாங்க.
கடை அதிகரிப்பாங்க. வீட்டுக்கு வீடு 1000 ரூபா கொடுத்துட்டு இந்த 1000 ரூபாய் நீங்கள் பிடிங்க டாஸ்மாகில் வர்ப்பு பண்ணிட்டீங்கன்னா இது என்ன விளையாடுறீங்களா? அது நீங்கள் சொன்னது போல் தொழில் வளர்ச்சி அடைஞ்சு இப்போ இந்த தொழில் வந்து தொடங்குறாங்கன்னா வரி வருவாய் வரும் நமக்கு. அதுலேருந்து எடுத்து நீங்கள் மகளிருக்கு கொடுங்க, முதியோருக்கு கொடுங்க, யாருக்கு வேணாலும் கொடுங்க. அது இன்கம்லேருந்து செலவு பண்ணுறது. இது என்னம்மா மது கொடுக்குறீங்களா நீங்கள்? ரீசெண்டாக நான் ஒரு திருமதி சசிகலா அவர்களுடைய இன்டர்வியூ பார்த்தேன். அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது பெண்கள்லாம் வந்து என்னை சந்திக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்கக்கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. அது என்னென்னா, நீங்கள் வந்து இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் ட்ரெஸ்ஸுங்க யூனிஃபார்ம் அதோட ஆர்டர்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. நாங்கள் வீட்டில் உட்காந்து தச்சு கொடுத்துட்ருப்போம். அது ஒரு அமௌண்ட்டு மாத செலவுக்குன்னு ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரியான ஆர்டர்ஸ்லாம் இப்போ இல்லவே இல்லை அப்படின்னு. தட் இஸ் கரெக்ட். இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வேறு யாரும் பேசுனாங்களான்னு எனக்கு நினைவில்லை. தொடர்ந்து நமது சேனலில் இந்த இலவச வேட்டி சேலை ஆர்டர்ஸ் போல் அப்போ நான் சொல்லியிருப்பேன். நான் அந்த தறி இருக்கு இல்லையா, எல்லோரும் வந்து பெரிய பெரிய மில்லில் தான் மில்லு செய்கிற துணியை தான் வாங்குவாங்க. ஸோ இந்த விசைத்தறி உரிமையாளர்கள் இவங்ககிட்டலாம் அண்டு கூட்டுறவு சங்கங்கள், இதை நம்பி இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களுக்கெல்லாம் என்ன தான் வழி அப்படின்னு கேட்கும்போது, பொங்கல் இலவச வேட்டி சேலை ஆர்டர் ஒரு பீரியடு ஒரு 3-4 மாதம் ஓடும். அடுத்தது ஸ்கூல் யூனிஃபார்மு, அது ஒரு 3 மாதம் ஓடும். அப்புறம் முதியோர் பென்ஷன் வாங்குபவர்களுக்கு வேட்டி சேலை இது ஓடும். 1 வருஷம் ஓடிடும் சார்றாங்க. கவர்மெண்ட் வந்து நாங்கள் 2-3 முறை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்காம மொத்தமாக ராஜஸ்தான், குஜராத்லேருந்து ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து விற்கிறதுக்கு ஒரு காந்தி அமைச்சர், பேர் பாருங்கள் காந்தி அமைச்சர் காந்தி ஒரு பையன் வினோத் இது ஏற்பாடு பண்ணி ஆர்டர் தாமதமாக கொடுத்து, நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த வீட்டுக்கு நாங்கள் இது கொடுப்போம், அதெல்லாம் போச்சு. வேலைவாய்ப்புன்றதே இல்லைம்மா. இந்த பக்கம் நான் உனக்கு 1000 ரூபா தரேன், அதை எடுத்துன்னு போய் குஷ்டு பட்டு கடை. இதுதான் இந்த அரசோட இதாக இருக்குது. உங்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சி அடையவில்லை என்றால், தொழில் வளர்ச்சி எப்போ வரும்னா உட்கட்டமைப்பு நல்லா இருக்கும்போது தான் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் எப்படி கவர்மெண்ட் நடத்துவீங்க சொல்லுங்கள்? ஒரு அரசுக்கு அடையாளம் மீண்டும் மீண்டும் வந்து அதிமுக எங்களது 10 ஆண்டு கால ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகளை திறந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எத்தனை காலேஜ் திறந்தீங்க? 11 மெடிக்கல் காலேஜில் எத்தனை டாக்டர் சீட்டுமா? அதில் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்று பெற்ற ஒதுக்கீட்டில் இப்போ கிராமத்தில் தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்க அதை டாக்டர் முடியும்ல? 11 மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்கன்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 11 மெடிக்கல் காலேஜ்னால் அதையொட்டி மருத்துவமனைகள் இல்லையா? ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டினீங்களா? போய் செங்கலை தூக்கின்னு போய் ஓட்டு வாங்கினீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்ம்ஸ் கட்டலான்ட்டு தானே செங்கலை தூக்கின்னு போனீங்க. நீங்கள் எத்தனையாக கட்டினீங்க? ஒன்று சொல்லுங்கள். 4 வருஷம் ஆச்சு இல்லை? ஒன்று இப்போ புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் பண்ணுறதுக்கு வருமானம் இல்லை. இருக்கிற வருமானத்தை தூக்கி பகுமானமாக புதுமைப்பு, அப்புறம் நான் முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்றீங்க. இதுக்கு எப்படி பண்ணுவீங்க? அப்போ இதை பண்ணலைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரும்? உங்களுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஷோவில் பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். கார்பரேஷன் கான்ட்ராக்டர்ஸ்க்கு பணம் கொடுக்காதனால வேலையெல்லாம் தரமட்டதாகவும் பாதியில் நிற்கிதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அப்போ நீங்கள் உட்கட்டமைப்பு சரியில்லைன்னா யார் முதலீடு செய்ய வருவா? உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில், அதுவும் வந்து மதப்பதற்றம் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு முதலீடு வருதுமா? டவுலுண்டு மாநிலம், அண்டை மாநிலம் 1.79 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் கன்வெர்ட் ஆகும் பிரிட்டோ, எம்ஓயிலேருந்து ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் இவங்க போடுற ஒப்பந்தம் இருக்குல்ல, இந்த போனாங்களே இந்த பீங்கான் டைல்ஸ் கம்பெனிகிட்ட வாங்கிட்டு வந்தேன்ட்டு, அது என்னாச்சுன்னு கேளுங்க. இப்போ ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தீங்களே என்னாச்சுன்னு கேளுங்க. நான் பல முறை இந்த கேள்வி எழுப்பியிருக்கேன். முதல் முறை குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா சென்று அந்த துபாய்க்கு சென்று வந்தபோது 6500 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். லூலு மால் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? வந்துச்சா லூலு மால்? நோபல் ஸ்டீல்ஸ்னு ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னார். இப்போ இந்த 6500 கோடியில் இதெல்லாம் 2வது இது இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்துச்சா நோபல் ஸ்டீல்ஸு? அந்த நோபல் ஸ்டீல்ஸ் என்ன கம்பெனி விசாரித்து பார்த்தா, அன்பில் மகேஷ் இங்கே வேலை செஞ்சிருந்த கம்பெனி நோபல் ஸ்டீல்ஸ் இங்கே இருக்குது. அரசியலுக்கு வருவதற்கு முன்பால் அன்பில் மகேஷ் மேலாண் இயக்குனராக இருந்த நிறுவனம் தான் நோபல் ஸ்டீல்ஸு. நான் ஏன் இவங்க துட்டையை இவங்க லாண்டர் பண்ணுறாங்கன்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். இவங்க வேலை செஞ்ச கம்பெனி துபாயிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த 6500 கோடின்ட்டு சொன்னாங்கல்ல, அது இவங்க துட்டு தான். மாட்டிச்சு பணம். அதுக்கு பிறகு கிங்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தான் இந்த 3 நிறுவனங்கள் 6500 கோடின்னு சொன்னாங்க. இது 2022 ஏப்ரல் வந்துச்சு. அதில் 10 பைசா. அதுக்கு பிறகு சிங்கப்பூர், ஜப்பான், ஞாபகம் இருக்கா? அதுக்கு அடுத்த ஆண்டு ஸ்பெயின். இப்போ கடைசியாக போய் சைக்கிள் ஓட்டினது அமெரிக்கா. ஒவ்வொரு சுற்றுப்பயணம் 20 நாள் அமெரிக்காவில், ஞாபகம் இருக்கா? ஒரு ஒப்பந்தம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட வரலைங்க. ஒன்று கூட வரல. அவ்வளவும் பொய். இவர் போய் அங்கே இந்த மாறுவேட போட்டிலாம் நடத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அங்கே போய் இறங்கினோடனே சூட்டு கூலிங் கிளாஸ் பார்த்துருக்கீங்களா? பாட்ஷா மாதிரி இறங்கி வருவார் ஒரு சிஎம். இதுக்கு தான் போகிறாங்க. இதுதான் என்று விவாதிக்கப்பட வேண்டியது இல்லைங்களா?
ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, நம்ம ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட் சம்மந்தமான இஷ்யூ. இந்த மெயின் ஸ்ட்ரீமில் நேற்று நியூஸ் 18, இன்றைக்கி சன் நியூஸ் எதை விவாதிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? எக்ஸ்க்ளூசிவ், பிரேக்கிங் பிரேக்கிங், எக்ஸ்க்ளூசிவ். சீமான் ஆமை கறி சாப்பிட்டாரா இல்லையா? நியூஸ் 18 தமிழ் எக்ஸ்க்ளூசிவ். பார்த்தீங்களா அதை? கிரிமினல்மா இந்த வேலை, மிகப்பெரிய துரோகம். இந்த ஊடகங்கள் தமிழக மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். இதைத்தான் பிரிட்டோ விவாதிக்கணும். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு? ஏன்னா நம்ம வரி பணத்தில் ஊர் சுற்றி பார்த்துன்னு இருக்குது இந்த குடும்பம், மறந்துடாதீங்க. அதை பொய்யா இருக்கட்டுங்க, சீமானு பிரபாகரனை பார்க்கல, ஆமகரியை அவர் சாப்பிடல, பொய்யாவே இருக்கட்டுமே. 15 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு பிரைம் டைமில் விவாதிக்கிற விஷயமா அப்படின்ட்டு வந்து எக்ஸ்க்ளூசிவ் போட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசு ஊழியர்கள்லாம் வந்து ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டியிருந்தாங்க, நீங்கள் வந்து சிறந்த எதிர்க்கட்சியாக தான் விளங்குவீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை மீண்டும் பரிசாக வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எப்போவுமே வந்து மாலதி வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்கும் அப்படின்ற ஒரு நானே சொல்கிறேன் குற்றச்சாட்டை நீங்கள் மட்டும் தான் வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது பெருவாரியான மக்கள் திமுக நல்லா ஆட்சி பண்ணும் அப்படின்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி திமுக வந்து ஆட்சியில் இருக்குது. பட் நீங்கள் ஆட்சி பண்ணுற விதம் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இதை புரிஞ்சிக்கவே முடியல சார். ஆக்சுவலாக என் மீதும் இந்த குற்றச்சாட்டை சுமத்தலாம். நான் ஏற்கனவே நம்ம ஷோவில் தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும்ட்டு, அதுதான் ஜனநாயகத்திற்கு நல்லது அப்படின்ட்டு ஏன்னா இதைத்தான் அடித்தளமாக நான் புரிஞ்சுக்கிறேன். பொய்யே இது. இப்போ நான் வந்து வெளிப்படையாகவே இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்கிறேன், இன்று மட்டுமல்ல, இனி திமுக எப்போதுமே ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றதுல நான் தீர்மானமாக இருக்கேன். அந்த திமுக வந்து அதோட யூட்டிலிட்டி பீரியடுன்னு சொல்லுவாங்க, அது முடிந்து விட்டது. இந்த கட்சி அழிய வேண்டியது, இனி இருக்கக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 10 பைசா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பதில் சொன்னான்னா அவர் யூஸ் பண்ணியிருக்க லாங்குவேஜை பார்த்தீங்களா? யாரோ கிண்டி தருவதை. என்னம்மா பதில்? தொழில்துறை அமைச்சர் தானே நீ? எப்படி பேசணுன்ற கல்ச்சர் கூட இல்லை. இந்த பழனிசாமி அவர்கள் தப்பாக பேசுகிறாருன்னு சொன்னால் யாரோ ஒருவர் கிண்டி தருவதை இவரும் ஆளுநரும் மென்று கொண்டிருக்காருன்னா இது என்ன பதில்? உண்மையிலே நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் செந்தில் ட்ரீட் பண்ண மாதிரி தான் டிஆர்பி ராஜாவை ட்ரீட் பண்ணோம். இங்கே வா, அவன்கிட்ட என்ன கேட்டேன்? முழுக்க பொய்யுமா. பழைய ஓய்வூதிய திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தால் நீங்கள் அடுத்தது இதுதான் பேசலான்னு நினச்சேன். ஜாக் டு ஜியோ போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். எவ்வளவு பொய்களை சொல்லிட்டு வந்தார் தெரியுமா? நீங்கள் நான் அதிமுகவை இந்த விஷயத்தில் பாராட்டுறேன். முடியாத விஷயத்தை தொடவே மாட்டேங்கிறாங்க. நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் பகிட்டை போல பார்த்தீங்களா நீங்கள்? நான் கூட நினச்சேன் சார். எப்படி நினச்சேன்னா, இப்போ இதே வந்து திமுக எதிர்க்கட்சியாக இருந்து அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தால் இன்னும் பரந்தூருக்கு போய் என்ன பறந்து சென்றிருப்பார். விவசாய நிலங்கள். ஆமாம், ஆக்சுவலி இவர் எடப்பாடி என்ன கேட்கணுன்னா, நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றிலாம் வெள்ளை அறிக்கை வேண்டியதில்லை. நீங்கள் 2021 முதல்வராக பதவியேற்றதிலிருந்து இன்று வரை எத்தனை ஆக சொல்லியிருக்கிறீர்கள் என்று கேட்டால் ஈஸியாக கொடுத்துருவாங்க. எல்லா டைப்பையும் போடுப்பா, ஆக 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 அப்படின்னு பறந்து போய் அது நிச்சயம் சொல்லியிருப்பாரு. ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. இப்போ மருத்துவர்கள் வந்து அந்த டைமில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் போயிட்டு சார் அந்த டைமில் போயிட்டு கலைஞர் அவர்கள் ஒரு ஓய்வூதிய திட்டம் உருவாக்கி இருந்தார் இல்லையா, அதை கொடுப்போன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்து அதை கூட எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானதுங்க இந்த பாருங்க, இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லாம் கொண்டு வரவே முடியாதுங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து. அந்த பணத்தெல்லாம் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி இது மாற்றவே முடியாது. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். நீங்கள் நல்ல நான் சொல்கிறது ஞாபகம் வச்சுங்க மாலதி, ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையில் கூட பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரணும்னு வாயை திறக்க மாட்டாங்க. இல்லை குறைஞ்சபட்சம் நேர்மையாக இருக்காங்கன்னு தான் புரிஞ்சுக்க. அப்படி தான் புரிஞ்சுக்க முடியும். அப்படி தான் புரிஞ்சுக்க முடியும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் பக்கம் திரும்பவே மாட்டாங்க. கவனிச்சிங்களா? ஏன்னா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் பரந்தூரை கொண்டு வருவார்கள். ஏன்னா அவங்க இதெல்லாம் கவனமாக இருப்பாங்க. பொய் வாக்குறுதி கொடுத்தா நாளைக்கு மாட்டிக்குவோன்றதில் தொட மாட்டாங்க. தட்ஸ் குட் திங்ன்றேன். நீங்கள் பச்சை பொய்யை சொல்கிறீங்களே, போக்குவரத்து தொழிலாளிகள் போராட்டம் நடத்துகிறாங்க. எங்களுக்கு 3 வருஷம் ஏகப்பட்ட போராட்டம் நடத்துனாங்க. நேராக போயிட்டு வருமா சிஎம் திரு ஸ்டாலின்? அடுத்து நம்பாட்சி தான் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டாரு. உங்களோட எல்லா கோரிக்கையும் நான் செய்கிறேன்னு சொன்னார். வீட்டில் காது குத்து வச்சிருக்கேன்னு சொன்னால் கூட வந்துடுவார். ஸோ அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருந்திருக்காங்க ஆட்சியை அமைக்கிறதுக்கு. நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். அவ்வளோ டெஸ்பரேட்டு வேகமாக போய் எது எடுத்தாலும் திங்க் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஒரு அரசியல் கட்சி பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தப்பட முடியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற தியாகராஜன் பிடிஆர் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, அண்ணே தொடாதீங்க அந்த சப்ஜெக்ட்ன்றவர், அண்ணே வேண்டானேன்றவர்.
அண்ட் அவர் இந்த தேர்தலுக்கு முன்பு நடத்திய அந்த டிஸ்கஷன்லேயே வந்து அண்ணே எல்லோருக்கும் 1000 ரூபான்னு அறிவிக்காதீங்க. பிடிஆர் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுத்துப்போம். உண்மையிலேயே 1000 ரூபாய் வாங்கி இந்த குடும்பத்துக்கு தேவைன்ட்டு இருக்கிற ஆளுங்களை ஃபில்டர் பண்ண முடியும், அதுக்கு கொடுப்போம். ஆக அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. இன்றைக்கி யார் பதில் சொல்லிட்டுருக்கிறது? ஆட்சிக்கு வந்து நிதியமைச்சராக இருக்கும்போது திரு தியாகராஜன் மீண்டும் சொல்கிறார், அண்ணே டேட்டா எடுத்தாச்சு, வந்தாங்க டேட்டா எடுத்துட்டாங்க, 65 லட்சம் பேர் மட்டும்தான் தகுதியானவர்கள். இன்ஃபார்மல் எக்கானமியில் இருக்காங்கல்ல, இந்த வட்டி கொடுறவங்கன்னு வச்சுக்கோங்க, வட்டி கொடுறவங்க அவங்க எந்த பேனும் கிடையாது, எதுவும் கிடையாது, எதையுமே பேங்கிங் டிரான்சாக்ஷனும் கிடையாது, காருக்கு வச்சுட்டு வசதியாக இருப்பாங்க. இல்லை, ஒரு 5 வீடு வாடகை கொடுக்காங்கன்னா கூட லைன் வீடுகள், அவங்க நல்ல வருமானம் காசு இருக்கும், தான் டீல் பண்ணுவாங்க, கேஷில் தான் டீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட ஃபில்டர் பண்ணணும். விஏ வச்சு நம்ம டேட்டா எடுத்து 65 லட்சம் பேருக்கு கொடுக்கலான்னு அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த நம்பர் ரவுண்டாக வரணுமா, 1 கோடி மகளிர் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தா கூட மக்களும் புரிஞ்சுப்பாங்க சார். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு கரெக்ட் தான், ஏழைகளுக்கு மட்டும் தான். இன்னைக்கு சிக்கலாக இருக்குமா, ஒரு தெருவில் வட்டி கொடுறவன் கார் வச்சுருக்கான், நீங்கள் சொன்ன மாதிரி 4 வீடு வாடகை விட்டுட்ருக்கான், அவனுக்கு 1000 ரூபாய். ஒருத்தன் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கி வச்சுருப்பான், அவனுக்கு இல்லை. ஒருத்தன் சொந்தமாக ஆட்டோ வச்சுருப்பான், இவர் 3 சக்கர வாகனம் வைத்திருக்கிறார், இல்லை. ஆட்டோ தான் ஓட்டுவான், இல்லை, அதுவும் லோனில் வாங்கி ஓட்டுவான். இந்த மதுரவாயில் அந்த முகப்பேர் பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா கால் கிரவுண்டில் வீடு கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சின்ன வீடு, சொந்த வீடு இருக்கிறது இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல லோன் வாங்கி 2 வீலர் வச்சுருப்பீங்க, இல்லை. பக்கத்தில் கார் வச்சுருக்க வாங்கிட்டு இருப்பான். இது அதிருப்தி ஏற்படுத்தும். இன்றைக்கெல்லாம் 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க எல்லாருக்கும். இந்த அதிருப்திலாம் தேர்தல் நெருக்கத்தில் வெளிப்படும். அடுத்து இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம், அவங்க போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இது ஜாக்டோ ஜியோ குறிப்பாக அரசு ஊழியர்கள், தமிழக அரசு ஊழியர்கள் இந்த தொடக்கத்தில் 3 ஆண்டு காலம் வரைக்கும், 2 ஆண்டு காலம் வரைக்கும் இது நம்ம ஆட்சினே சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரசு ஊழியர் சங்கத்தினரே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கரெக்டாக அந்த அவங்க தமிழ்ச்செல்வின்னு நினைக்கிறேன், அவங்க அரசு ஊழியர் சங்கத்தோட நிர்வாகி தமிழ்ச்செல்வி வெளியிட்ட அறிக்கை தான் உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி பரிசளிக்கிறோன்ட்டு. இந்தியாவில் எந்த மாநில அரசிலும் இல்லாத ஒரு திட்டம் தான் கலைஞர் கருணாநிதி 89 ஆட்சியில் அறிமுகப்படுத்தியது என்று நினைக்கிறேன். சரண் விடுப்புன்னு ஒரு சலுகை. சரண் விடுப்புனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈட்டிய விடுப்பு, ஏர்ன்டு லீவுன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 15 நாட்கள் ஒரு அரசு ஊழியருக்கு உண்டு. கலைஞர் ஆட்சி காலத்தில் வந்து இந்த 15 நாட்கள் 30 நாட்கள் நினைக்கிறேன் ஆண்டுக்கு, அதில் 15 நாட்களில் நீங்கள் சரண்டர் அரசுக்கு ஒப்புவித்து அந்த 15 நாட்களுக்கான ஊதியத்தை பெற்றுக்கொள்ளலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க ஸ்கீம் எப்படின்னா, ஓய்வு பெறும்போது 240 நாளில் நீங்கள் சரண்டர் பண்ணி பணத்தை வாங்கிக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மட்டும்தான் இந்த ஸ்கீமு. 1 வருஷத்துக்கு 15 நாள் சரண்டர் பண்ணி வாங்கிக்கலாம், 2 வருஷத்துக்கு 30 நாள் சரண்டர் பண்ணி வாங்கிக்கலான்ற ஸ்கீமு இருந்துச்சு. நான் வாங்கியிருக்கேன், சர்வீஸில் இருக்க வரைக்கும் வாங்கியிருக்கேன். இந்த கவர்மெண்ட் சர்வீஸோட மென்டாலிட்டி தெரியுங்களா, செக்கு மாடு. வருஷம் செப்டம்பர் மாதம் சரண்டர் வருதுன்னா அதை கணக்கு பண்ணி ஒரு செலவு வச்சுருப்போம். ஏப்ரல் மாதம் வருதுன்னா பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட அந்த 15 நாள் சம்பளம் யூஸ் ஆகும்ட்டு அவங்களுக்கு அது ஒரு குறிப்பிட்ட வருமானம். கொரோனா காலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இந்த சரண் விடுப்பு சலுகை நிறுத்தப்பட்டது. ஏன் நிறுத்தாங்கன்னா, அன்றைக்கி அரசுக்கு வருமானமும் சுத்தமாக இல்லை, தொழில் நடக்கலை, எதுவுமே நடக்கலை, அதனால் வந்து தற்காலிகமாக நாங்கள் அதை நிறுத்துறாங்க, அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, யாரும் அப்ஜெக்ட் பண்ணல. நம்ம ஆட்சி தானே, அடுத்து வர்றது நம்ம ஆட்சி தானே, இது கிடச்சிடும்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பிடிஆர் இனிமேல் எப்பவும் கிடையாதுன்றார். என்னடா இது, நம்ம ஆட்சி வந்த உடனே பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவாங்க, இன்னும் ஏகப்பட்ட சலுகைகள் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இருக்கும் சலுகைகளை பறித்து கொண்டார்களே என்று அரசு ஊழியர்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். அவங்க 2 முறை வேலை நிறுத்தம், அப்போ இதுவும் அரசு ஊழியர்களை போராட்டம் நடத்தும் போது அங்கே போய் கலந்துக்கிட்டு அடுத்து நம்ம ஆட்சி தான் ஆகன்னு 3 ஆக சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அவர்கள் இப்போது கடும் கோபத்தில், நீங்கள் பார்த்துருப்பீர்கள், தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலக ஊழியர் சங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த ஆட்சியை நம்மளோட இருக்கிற சலுகையை பறிச்சுட்டாங்க, நம்ம போராட்டத்தில் இறங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது நெருக்கடியாக போகிறது. அதே போல் போக்குவரத்து ஊழியர்கள் சங்கத்தின் கோரிக்கை, நீண்ட கோரிக்கை, ஓய்வூதியம் வழங்கலை, நிலுவைத் தொகை வழங்கலை, டிஆர்எஸ் வழங்கலைன்னு பல்வேறு கோரிக்கைகள், அதையும் போய் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தார். அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இது போல் பல்வேறு செக்டார்கள் அதிருப்தியில் இருக்காங்க. இந்த ஜாக்டோஜியோட போராட்டம் நிச்சயமாக அரசுக்கு பெரிய தலைவலியில் தான் சென்று முடிய போகிறது. அந்த போராட்டத்தோடு சேர்த்து சாம்சங் தொழிலாளர்களுக்கு சங்கத்தை
பதிவு செய்து தமிழக அரசு அங்கீகரித்துள்ளது. இதில் இது என்னென்னா சின்ன செய்தி தான், இருந்தாலும் ஏன் இதை பதிவு செய்கிறேன் என்றால், இன்றைக்கி அந்த சாம்சங் தொழிலாளர்களின் சங்கத்திற்கு தமிழக அரசின் லேபர் கோர்ட்டு தொழிலாளர் நீதிமன்றம் அங்கீகாரம் கொடுத்துருக்குது. இதுதான் இதுக்கு ப்ரொசீஜர். ஒரு சங்கத்தை பதிவு பண்ணணுன்னா அந்த லேபர் கோர்ட்டு அப்ரூவல் கொடுக்கணும். இதுதான் இதில் பேசிக் இஷ்யூ. இந்த சாம்சங் நிறுவனம் சாம்சங் தொழிலாளர்கள் சங்கம் என்று நீங்கள் அதற்கு பெயர் வைக்கக்கூடாது. வெறும் தொழிலாளி சங்கம்னு வச்சுக்கோ. சாம்சங் எங்களோட பேர், காப்பிரைட்டு, அதனால் வைக்கக்கூடாதுன்னு சாம்சங் சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஸ்ட்ரைக் நடந்தது என்று நினைவு உங்களுக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த சாம்சங் ஸ்ட்ரைக்கு கிட்டத்தட்ட கூட்டணியை உடைக்கிற அளவுக்கு சிக்கலாக்குச்சு இந்த அரசுக்கு. ஞாபகம் இருக்கா? அவங்க போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, இந்த டுபாகூர் வேலை ஐடி விங்கிட்ட இறங்கி அப்போ அந்த ஸ்ட்ரைக்கில் காப்பாற்றுங்கன்னு சொன்னோன்னே அந்த சாம்சங்கில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள்லாம் பார்த்துட்டு சாம்சங் நிர்வாகத்தை மாதிரி ஒரு அற்புதமான நிர்வாகத்தை நாங்கள் பார்த்ததில் 4 வீடியோ போட்டாங்க. இப்படி நீங்கள் உடைக்க முடியுமாங்க? அப்புறம் சாம்சங் தொழிலாளிகள் மீண்டும் வேலைக்கு திரும்பி விட்டார்கள் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அப்போது தான் முதல் முறையாக 3 ஆண்டுகளாக தாங்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை மறந்திருந்த தமிழக மார்க்சிஸ்ட் கட்சியினர் முதல் முறையாக ஐயோ நம்ம கம்யூனிஸ்ட் நம்ம என்னது மறந்துட்டு நம்ம திமுக காரங்களை மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக தமிழக அரசை தொழிலாளர் விரோத அரசுன்னு விமர்சனம் பண்ணாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி இந்த பிரதான கோரிக்கை தொழிலாளர் சங்கத்தை பதிவு செஞ்சு அங்கீகாரம் தர வேண்டும் என்பது தான். அப்புறம் அதுக்கு ஒப்புக்கொண்டாங்க. இது இந்த ஸ்ட்ரைக் வந்து அக்டோபர் மாதம் நடந்தது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த ஸ்ட்ரைக்கு நடந்தது. இப்போது தான் தமிழக அரசு அந்த சாம்சங் தொழிலாளர் சங்கத்துக்கான அங்கீகாரத்தை அளித்திருக்கிறது. அதுவும் எப்போது என்று பார்த்தீர்கள் என்றால், இவங்க முதல்வர் முன்னிலையிலோ தொழில்துறை அமைச்சர் முன்னிலையிலோ சாம்சங் தொழிலாளிகள் இவங்க நிர்வாகம் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்ட்ரைக் விட்ரா பண்ணிட்டாங்க. விட்ரா பண்ண பிறகும் சங்கத்துக்கு அங்கீகாரம் தரல. பிறகு தொழிலாளர்கள் சார்பில் உயர்நீதிமன்றம் செல்கிறார்கள். கடைசியாக 5 டிசம்பர் அன்று சென்னை நீதிமன்றம் 6 வாரங்களுக்குள் தொழிலாளர் நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும்னு ஒரு உத்தரவு போட்டவுடனே அந்த 6 வாரம் என்னைக்கு முடியுதோ கடைசி நாள் என்று அந்த தொழிலாளர்கள் சங்கத்திற்கு அங்கீகாரம் அளித்திருக்கிறார். இதில் நான் கேட்குறது என்னென்னா, இது உங்கள் கூட்டணி கட்சி சிபிஎம், அதுதான் இந்த ஸ்ட்ரைக்கை நடத்துது. எல்லாருக்கும் தெரியும். அது ஒன்று நீங்கள் கடைசி வரைக்கும் ஒத்துக்கூடாது, ஓகேவா? ஏன்னா அவங்களோட லாஜிக் என்னென்னா, இப்படி ஸ்ட்ரைக் இது தொழிலாளர்கள் சங்க அங்கீகாரம் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சாலும் அவனை இன்வெஸ்ட் பண்ண வர மாட்டான். இது அரசோட நிலைப்பாடு. கூட்டணி கட்சிகள் நிலைப்பாடு சங்கம் வைக்கிறது அடிப்படை உரிமை, அது கொடுக்கலன்னா இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க. யூ கேனாட் ஹேவ் பட்டர் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் தி பிரெட், ஓகேவா? ஒன்று நீங்கள் எப்படி இருக்கணும், இல்லை அப்படி இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், இது நீங்கள் இந்த அங்கீகாரத்தை நீங்கள் அக்டோபர் மாதம் கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ எளிதாக முடிஞ்சு போயிருக்கும். அது சிம்பிளான விஷயம் தானே பிரிட்டோ. சங்கம் கேட்குறான், கூப்பிட்டவங்க கட்சியில் கூட்டணி கட்சி தானே, என்னங்கன்னு சார் விடமாட்டாங்க சார் அவங்க, அடிப்படை சங்கம் கேட்குறது என்ன ஆகுங்க, நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சரி விடுங்க அங்கீகாரம் கொடுத்து தொலைறோன்னா முடிஞ்சு போச்சா? 1 மாதம் ஸ்ட்ரைக்கு நடத்த விட்டு இந்தியாவை பூரா அது செய்தியாகி இது இந்த லேபர் இதில் சர்க்கிளில் இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆகிடுச்சு சாம்சங் ஸ்ட்ரைக். ஏன்னா சாம்சங் பெரிய நிறுவனம் இல்லை, இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆகிடுச்சு. அதை நடத்தி இந்த ஸ்ட்ரைக்கை ப்ரொலாங்காகவே விடக்கூடாது, புரியுதுங்களா? நீங்கள் டாவோஸில் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் வரலன்னா இதனால தான். இப்போ சாம்சங் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களாங்க? இதனால் நீங்கள் என்ன சாதிச்சிங்க? உங்களுக்கு அரசு நடத்த தெரியலன்றது தான் நான் இவ்வளோ விளக்கத்தை சொல்கிறேன். 5 நிமிஷத்தில் கூப்பிட்டு சரிப்பா அங்கீகாரம் கொடுப்பானா முடிஞ்சு போச்சு, இல்லை கொடுக்காம நிற்கணும். அக்டோபர் மாதம் 1 மாதம் ஸ்ட்ரைக் நடத்த விட்டு கிட்டத்தட்ட கூட்டணி உடையிற நிலைமைக்கு போய் திமுகவோடு ஐக்கியமாகி இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை திடீரென்று அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் என்று சுய உணர்வு வர வைத்து போராட்டம் நடத்தி 40 நாள் ஸ்ட்ரைக்கை நடத்தி இப்போ அங்கீகாரம் தானே கொடுத்துருக்கீங்க. ஆட்சி நடத்த தெரியாமல் விழி பிதுங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் குறைந்தபட்சம் அடிமைகளாக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அமைதியாகாது இருந்திருப்பார்கள் இல்லவா? இப்போ இன்றைக்கி கோர்ட்டு மூலமாக அங்கீகாரம் ஆயிடுச்சு இல்லை, என்ன அச்சீவ் பண்ணீங்கன்னு கேட்குறேன். அதே போல் இந்த டங்ஸ்டன் போராட்டம் முதல்வர் வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக பக்கபலமாக நின்றுக்கிறாரு, அதனால் நன்றி அறிவிப்பு விழா நடத்த போகிறோம் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் நடத்தி முடிச்சிட்டாங்க. அரிட்டாப்பட்டி இது முதல்வர் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு முதல்வர் உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்கேன், நான் உங்களோடு இருக்கிறேன், மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். ஏன்னா சார் இப்போ ஏற்கனவே வந்து சட்டமன்றத்திலே சொன்னார், நான் முதலமைச்சராக இருக்க வரைக்கும் இந்த டங்ஸ்டன் இது வராது, அப்படி வர அன்னைக்கு நான் முதலமைச்சராக இருக்க மாட்டோன்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் பெரிய போராட்டம் அங்கே நடந்துச்சு. குறிப்பாக ஒரு அம்மாலாம் சொல்கிறாங்க, இப்போ இது மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்கள் முதலமைச்சரை நம்பலைன்னு சொல்லியிருந்தாங்க.
அதான் தெரிஞ்சு போச்சே. அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு கொடுக்காம விட்டோம்னா அப்புறம் எப்படி நம்புவாங்க? அதெல்லாம் விடாது. மெயினாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயமாக நான் கருதுவது என்னவென்றால், பாராட்டு விழாலாம் நடத்துறது எல்லா அரசியல்வாதியும் விரும்புகிறது. அருந்ததியருக்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுத்து விட்டு நன்றி தெரிவிக்கிறதுக்கு அந்த அமைப்பினர் வந்து கலைஞரை பார்க்கும்போது, என்னையா பாராட்டு விழா நடத்த மாட்டியா, இவர் அடே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அந்த அருந்ததிகள் பற்றி பேசினவருக்கு. எனக்கு வள்ளூர் கோட்டத்தில் தான் பாராட்டு விழா நடந்துச்சு. அங்கே தான் சொன்னார்னு நினைப்பு. இன்னும் ஒரு வருஷம்தான் நான் அரசியலிருந்து ஓய்வு பெற போயின்னு ஒரு உருட்டு ஓட்டினார் அவர். இது இயல்பு. ஆனால் இந்த விஷயத்தில் தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வதற்கு ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் அரசு எந்த விதத்திலும் தகுதியான அரசு கிடையாது. இவங்க ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா முதல்வர் நானே மனதார பாராட்டுறேன். சட்டப்பேரவையில் இது தொடர்பான விவாதம் நடந்தபோது எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பேசிய போது நேரலையை துண்டிச்சாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அவர் கூட சொன்னார், பேசும்போது நீங்கள் ஏன் கட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொன்னார். அண்ட் இதை கண்டித்து தீர்மானம் ஏற்றும்போது நீங்கள் அக்டோபர் மாதம் மத்திய அரசுக்கு எழுதின கடிதம் என்னன்றதை வெளியிடுங்க. நீங்கள் பாட்டுக்கு தீர்மானம் கொண்டு வச்சிங்க நாங்கள் ஆதரிக்கணுமா? அப்படிலாம் ஆதரிக்க முடியாது. என்ன கடிதம் அதை வெளியிடுங்க அப்படின்னாங்க. அந்த கடிதம் இன்றைக்கி வரைக்கும் வெளியிடல. அண்ட் இவர்கள் சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் தொடர்பான விவாதங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும்போது சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியா என்று தெரியவில்லை, மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சகம் அங்கே தமிழக அரசிடம் தெரிவித்து சம்மதம் பெற்ற பிறகுதான் ஏலம் விட்டோன்ட்டு டீட்டெயில் வெளியிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? இவங்க அந்த சட்ட திருத்தத்துக்கு அதிமுக ஆதரவு தெரிவித்து விட்டது. தம்பித்துறை இப்படி பேசினாலாம், அதெல்லாம் விட்டுருங்க. சரி, நான் அதிமுக ஆதரவு தெரிவிச்சுன்றதை வாதத்துக்காக ஏற்றுக்கொள்கிறேன். ரைட்டுங்களா? அந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட பிறகு கூட அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால், எந்த மாநிலத்தில் கனிமத்தை தோன்றதுக்கு ஏலம் விட போகிறாங்களோ அந்த மாநிலத்தோட அனுமதி இல்லாமல் மத்திய அரசே ஏலம் விடலாம்னு அந்த சட்டத்தில் எங்கேயும் இல்லை. அதுக்கு முன்னாடி தமிழக அரசுக்கிட்ட பெர்மிஷன் கேட்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நிலம் நம்மளோடது. சில மைண்ட்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏலம் விடலான்றது தான் அந்த அமெண்ட்மெண்ட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு சம்மதிச்சிட்டேன்றாங்க. யார் உரிமையாளரோ அவங்ககிட்ட கேட்கணும்ல. நாம தானே, தமிழக அரசு தானே இந்த மண்ணுக்கு உரிமையான அரசு. ஸோ இந்த அரசுக்கிட்ட கேட்காம எப்படி ஏலம் விட்டுருக்க முடியும்? ஸோ அது தொடர்பான தகவல் தான் அந்த லெட்டரில் இருக்க முடியும். எக்ஸாக்ட்லி. அந்த லெட்டர் என்னென்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸை நம்ம விவாதிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? அதில் அப்போ வந்த நியூஸு டங்ஸ்டனோடு சேர்த்து மாலிபிடினம். நம்ம சேனலில் அதிமுகவின் ஐடி விங் தலைவர் திரு கோவை சத்யன் அவர்கள் ஏங்க மாலிபிடினமில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இவங்களே முன்னெடுப்பு செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அமெரிக்காவுக்கு போனப்போ இந்த மாலிபிடினம் சம்மந்தமாக ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு அதையொட்டி இவர்களே அதை எடுக்கிறதுக்கு சுரங்கத்துறை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அப்படின்றது தான் அந்த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் வந்த செய்தியும் நம்ம சேனலில் போட்டோம். தமிழ்நாடு அரசு ஏங்க இது மாலிபிடினம் எடுக்கிறதுங்க டங்ஸ்டனோட சேர்த்துன்னு நம்ம கவர்மெண்ட் கடிதம் எழுதியிருக்கு. இன்னொன்று, இது இந்த மாநில சம்மந்தப்பட்ட மாநில அரசை கன்சல்ட் பண்ணாமல் ஏலமே விட முடியாது இல்லையா? இது பேசிக் இல்லையா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு தெரியாமல் ஏலம் விட்டுட்டாங்க. வேதாந்தா தான் அதை எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் ஏலம் எடுத்துட்டாங்க. எப்படி வந்து எடுப்பீங்க? நம்ம தானே லைசன்ஸ் கொடுக்கணும். ஸ்டேட்டோட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு தானே அந்த நிலத்துக்கு, அரசு நிலத்துக்கு உரிமையாளர்கள். எப்படி எடுப்பாங்க வந்து? இது ஃபண்டமெண்டல் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு தெரியாமல் ஏலம் விட முடியுமா? ஆனால் என் உயிர் இருக்கும் வரை டங்ஸ்டன் எடுக்க விட மாட்டேன். என்னென்ன உருட்டு அதெல்லாம் கூட ஓகே. அதே ஊருக்கு போய் பாராட்டு விழா நடத்தி உங்களை நீங்களே பாராட்டிக்கிறீங்கன்னா இந்த அயோக்கியத்தனத்தை இன்னொன்று இங்கே நினைவில் வைக்கணும். சரி, லெட்ரு தான் எழுதிட்டீங்க, ஃப்ராட்தனம் பண்ணீங்க, மாட்டிக்கிட்டீங்க. ஜனங்க போராடுறாங்க. மூர்த்தி சொல்லிட்டாரு, அண்ணே இந்த ஏரியா பக்கிட்டே நம்ம ஜெயிக்க முடியாதுண்ணே அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் போராடுறாங்கன்னு உடனே இல்லைங்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னீங்க. ஃபைன். போராடுற மக்கள் மேலே கேஸ் போடுவாங்களா? அது நீ தானே ஓட்டு வாங்க போகிற. அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ, சிக்கலாகுது, ஓட்டு விழாதுன்ற அச்சம் உங்களுக்கு இருக்குது. அப்போ காவல்துறை வழக்கு பதிவு செய்ய அனுமதிக்கலாமாங்க? ஆனால் நாங்கள் தான் பாதுகாப்பும் கொடுத்தோம். எல்லாம் ஓகே, அனுமதி இல்லாமல் தான் மக்கள் போராடுறாங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அரசியல் பண்ணணும் முடிவு பண்ண பிறகு அமைச்சர் மூர்த்தி அவர்களை விட்டு நீங்கள் இன்னும் ஒரி பண்ணாதீங்கன்ற ஆதரவு தருவதோடு சேர்த்து இவரும் ஆதரவு தராருன்னு முடிவெடுத்த பிறகு ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் நான். சிம்பிளான கொஸ்டின். அதையும் பண்ணிவிட்டு இப்போ அந்த வழக்குகளை வாபஸ் பெறுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உருட்டுறீங்களே, அப்போ ஜனங்க இன்னும் அவ்வளோ முட்டாலாம் நினச்சினுக்கிறீங்க. இதனால தான் சொல்கிறாங்க அந்த ஊரில் முதல்வரை நாங்கள் எஃப்ஐஆர் போட்ட பிறகு எப்படிமா நம்புவாங்க? சுரங்கம் வராது, ஒரி பண்ணாதீங்கன்னு சிஎம் சொல்கிறாரு.
சரி இல்லைங்க நாங்கள் மத்திய அரசு அறிவிக்கிட்டோம் அது வரைக்கும் போராட்டம்னு சொன்னால் நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்க. அப்போ எப்படி நம்புவாங்களா? இவ்வளவும் பண்ணிட்டு திருப்பி நாங்கள் தான் சுரங்கத்தை ரத்து செய்தோன்னு போய் உங்களை நீங்களே பாராட்டிக்கிறீங்கன்னா இவரும் போராடு பாருங்க. யோ எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், நம்ம தான் லெட்டர் எழுதியிருக்கோம், கம்முன்னு விடு, அதோட முடிஞ்சு போச்சு, அதோட உடுன்னு இல்லாமல் பாராட்டு நடத்தி 10 கிலோமீட்டருக்கு பெண்களையும் முதியவர்களெல்லாம் வரிசையாக நிற்க வச்சுருந்தாங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா? கையில் திமுக கொடி வேறு கொடுத்து நிற்க வச்சுருந்தாங்க. உங்களில் ஒருவனாக கேட்கிறேன், மீண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னா ஒரு எடப்பாடி சொல்கிறது மாதிரி உண்மையிலே ஒரு பொம்மை முதல்ல தான் போல இருக்குது. தலைவரை அங்கே ஒரு பாராட்டு விழா தலைவரை வாங்க தலைவர்னா அப்படியா இப்படி கிளம்பி போய்ட்டாரு அவர். சார் இப்போ இந்த டங்ஸ்டன் பிரச்சனையோடு சேர்த்து வேங்கை வெயில் விவகாரம் ஒரு ரொம்ப பூதாகரமாக மாறுது. ஆனால் வீரமணி அவர்கள் ரொம்ப பொங்கி எழுந்து பேசியிருக்கிறாரு. அரசாங்கத்துக்கு எதிராக யாரும் பேசாதீங்க, அரசியல் பண்ணாதீங்க, சயின்டிஃபிக்கான டேட்டா இருக்குது, டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குது அப்படி சொல்லி அரசாங்கத்துக்கு ரொம்ப முட்டு கொடுத்து பேசியிருக்கிறாரு. எதிர்பக்கம் போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க எல்லாருமே. என்ன தான் சார் பண்ணுறாரு? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது பிரிட்டோ. திரு வீரமணி அவர்கள் கடைசியாக எதற்கு போராட்டம் நடத்தினார்? இன்னொன்று நம்ம பேசியிருக்கோம் பலமுறை, பெரியார் அவர்கள் கடைசி வரை பிராமண எதிர்ப்பில் மட்டும் சமரசம் செய்து கொள்ளவில்லை இல்லைங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல சமரசம் செஞ்சுருக்காரு? இல்லை. பெரியார் எந்த அளவுக்கு பிராமணியத்தை எதிர்த்தாரோ, தனிநபர்களே அவர் எதிர்க்கவில்லை. பெரியார் அதை நம்ம ரொம்ப கவனிக்கணும், புரிஞ்சுக்கணும். அவர் தனிநபர்களை எதிர்க்கவில்லை, பிராமணியத்தை எதிர்த்தார். திரு எஸ்வி சேகர் போன்றவர்கள் பிராமணியத்தை ஆதரிக்கிறேன் என்று வெளிப்படையாக கூறுபவர்கள். திரு எஸ்வி சேகர் அவர்கள் பலமுறை நான் தன்னை ஒரு சனாதனி என்று சொல்லிக் கொள்பவர் இல்லைங்களா? வெளிப்படையாக அவர் சொல்லிக்கிறார். எஸ்வி சேகர் அவர்கள்லாம் பெருமையாக தன்னுடைய பிராமண அடையாளத்தை அறிவித்து கொண்டு பெருமைப்பட்டு கொள்பவர்கள். பிராமணர்கள் உயர்ந்த ஜாதி தான் அப்படின்றத ஒரு கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் டிக்ளேர் செய்யக்கூடியவர் திரு எஸ்வி சேகர் அவர்கள். எஸ்வி சேகர் துணையோடு நான் ஜெயிப்பேன் 26 எஸ்வி சேகர் கூட நின்னா நான் ஜெயிப்பேன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசுகிறார். பயன்படுத்திக்கணும் பிரச்சார பீரங்கி. ஏங்க அவரால் 10 நிமிஷம் பிரயோஜனம் இல்லைன்ட்டு பிஜேபி அவரை விரட்டி விட்டுருச்சு. அவர் போகாத கட்சியில் எனக்கு தெரிஞ்சு அதையும் சொல்றாரு. அவர் எந்த கட்சியில் இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்றாரு. பெருமையா சொல்றாரு. அப்படிப்பட்டவர் வந்தா பிராமண எதிர்ப்பில் தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். பெரியாரை எப்படி விமர்சனம் செய்வார் திரு எஸ்வி சேகர் என்று பார்த்திருக்கிறீர்களா நீங்கள்? அடிவயிற்றில் இருந்து கோபத்தோடு பெரியாரை திட்டுவார். நார்மலா வந்து பெரியார் சொன்ன தப்புன்னு சொல்றது வேறு. அது இன்னொன்னுமா பெண்கள் அது குற்றச்சாட்டு கிடையாது, நிரூபிக்கப்பட்ட விஷயம். ஞாபகம் இருக்குமா? லக்ஷ்மி என் ஃப்ரெண்டு தானே, அவங்க எவ்வளோ மனது வருத்தப்பட்டார்கள் அப்படின்றது ஒரு அவுட்லைன் சொல்லிடுறேன். பெண்கள் பத்திரிகை உலகில் பெண்கள் சமரசம் செய்து கொண்டு தான், புரிந்துக்கோங்கன்னு நினைக்கிறேன், சமரசம் செய்து கொண்டு தான் முன்னேறுகிறார்கள் ஊடக உலகில், குறிப்பாக பெண் பத்திரிகையாளர்கள் இல்லையம்மா? பத்திரிகையாளர்கள் தானே அதை ஏற்றுக்கிறார் அவர். பெயில் கூட அவருக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறதுல அவர் முன்ஜாமீன் கோரிய போது ஒரு பெண் தாரிணியோ சம் ஹைகோர்ட் ஜட்ஜு கடுமையான தீர்ப்பு எழுதியிருந்தாங்க, ஏபியை டிஸ்மிஸ் பண்ணி இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்ட்டு. மேடை ஏற்றலாமா? இப்போ சார் பெரியாரை வந்து எதுக்கு இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா பெரியாரை தன்னுடைய ஐக்கானா சொல்லிட்டு தான் வராங்க. என்னத்துக்கு இப்போ பெரியாரை வந்து இப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னா, தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் பெரியார் பேசின பெண் விடுதலை அப்படிங்கிறது ஒரு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்குமான விடுதலை. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த பெரியாரை பேசும் கட்சிகளை மக்கள் மதிக்கிறாங்க. பட் எந்த சம்மந்தமே இல்லாத ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசி அது எவ்வளோ பெரிய இப்போ இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டுங்க வந்து அதுக்கு எதிராக எந்த அளவுக்கு வெகுண்டு எழுந்த வார்த்தை அது. எந்த ப்ரொஃபஷன்லையுமே அப்படி சொல்லக்கூடாது. அதுவும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு உமன் ஜேர்னலிஸ்ட்டு சமரசம் செஞ்சுக்கிட்டு தான் முன்னேறுறாங்க அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை அது. அதை பேசி கன்விக்டான ஆளை மேடை ஏற்றி அந்த மேடையில் போய் தான் ஒரு சனாதனி என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய எஸ்வி சேகரும் ஒரே மேடையில், சனாதன தர்மத்தை டெங்கியோடு ஒப்பிட்ட உதயநிதியும் ஒரே மேடையில். என்ன குடும்பம் அந்த குடும்பம்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சார் வந்து ஆளுநர் சந்திக்கிறதுக்காக நான் லெட்ரு போட்டேன், அதை வந்து ஆளுநர் மதிக்கவே இல்லை, அதுக்கப்புறமா நான் உங்களை சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு போட்டேன். அதை மதிச்சுட்டு அவர் சந்திக்கல. ஆளுநர் நான் சொன்னது கேட்டார் பார்த்தியா? எப்படிப்பா நான் தான் ஆளுநர் உங்களை சந்திக்க மாட்டேன்னு சொன்னேனே. ஏமா கரெக்டு தானே நான் சொல்கிறது, எதுக்கு சிரிக்கிறீங்க? இப்போ கரெக்டு தானே?
அதனால வந்து அதுக்கப்புறமா யாருங்க இவரு அப்படின்னு கேட்டாராம் அப்படின்னு சொன்னாரு. இதே 10 நாளைக்கு முன்னாடி இதை தான் பேசுறாரு. பிஜேபியே மதிக்காத ஒரு எஸ்வி சேகரன் நீங்க எதுக்கு கொண்டாடுறீங்க? அவங்க அப்பாவோட பேர்ல தெருவுக்கு பேர் வைக்க போறேன்றீங்க. குறைந்தபட்சம் நான் ஐயா திரு வீரமணி அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது பெரியாரை விமர்சனம் செய்வது வேறு, அவதூறு செய்வது வேறு. திரு எஸ்வி சேகர் அவர்கள்லாம் வெளிப்படையாக பெரியாரை அவதூறாக பேசியிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நபரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வர் கொண்டாடுவது வருத்தம் அளிக்கிறதுன்னு ஒரு குறைந்தபட்ச அறிக்கையை ஐயா திரு வீரமணி அவர்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். எதிர்வினை அதுக்கு வாய்மூட்டு அமைதியாக இருக்கிறது. இந்த வேங்கை வயல் விஷயத்தில் ஊரே பத்தி எரிதியோ இன்னையா வந்து எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவன் மேலே அவனே அக்யூஸ்டுன்றீங்கன்ட்டு கொதிச்சு கூட்டணி கட்சிகள் எல்லாம் இவ்வளவு கடுமையாக பேசியிருக்கு. அந்த விஷயத்துக்கு வந்து இதை அரசியலாக்காதீர்கள்னா என்ன ஆச்சு இருக்கு? கிட்டத்தட்ட 2 மாதம் சைலண்ட் மோடில் வேற இருந்தார். எதுவும் பேசல. ரொம்ப வயதும் முதிர்வாகி விட்டது அவருக்கு. எதுக்கு வர்றாரு பார்த்தீங்களா? இவர்களெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவின் நிலைய வித்துவான்கள். அந்த நேரத்தில் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த கட்சியெல்லாம். இதுக்குன்னு கூட்டணி கட்சிகள் ஒரு 2-3 சின்ன கட்சிகள் வச்சுருப்பாங்க. இந்த கொங்கு கட்சி, இது ஐயா வீரமணி, இவங்கெல்லாம் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் சொன்னோடனே அப்போ அவங்களெல்லாம் வரிசையாக ஸ்டேட்மெண்ட் விட சொல்லுன்னா விட்டுருவாங்க. இது ஆக்சுவலி வந்து திரும்பவே நிலை வித்தவனாக இருந்தவர் தான். பட் வேங்க விஷயத்தில் நம்மளோட அடிப்படையாக ஆட்டம் கண்டுன்றதுனால தான் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு ஜஸ்ட் இதை வருத்தத்தை பதிவு செய்து கொள்ளணுன்ட்டு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்துச்சு. எஸ்வி சேகர் விவகாரத்தில் அவர் திரு வீரமணி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு நட்போட ஒரு கண்டனம் தெரிவிங்கன்ற வருத்தமாக இருக்குது. பெரியாரை இழிவு செய்தவர் எஸ்வி சேகர். ரொம்ப மோசமாக பேசுவார். அவரை வந்து சிஎம் அங்கீகரிக்கிறார். அதுவும் அவரோட துணையோட. அப்போ வந்து உங்களுக்கு எலெக்ஷனில் வெற்றி பெறுறதுக்கு வீரமணியோட துணை தேவையில்லை, எஸ்வி சேகரின் துணை தான் தேவையாக இருக்கிறது. எந்த விதத்தில் துணையாக இருப்பார், உதவியாக இருப்பார் சார்? அவர் காமெடியாக பேசுவார். ஓட்டு போடுவாங்களா மக்கள்? இல்லை சொல்கிறேன். இல்லை, அவர் சிஎம் வந்து கரெக்டாக தான் பேசியிருக்காரு. பெண்களை பற்றி, பெண் பத்திரிகையாளர் மற்றும் பெண்களை பற்றி திரு எஸ்வி சேகர் அவர்கள் பேசியிருக்கிறார் அல்லவா? அப்படிப்பட்டவர் வந்து நம்ம கட்சிக்கு பிரச்சாரம் செய்தால் பெண்களின் வாக்குகளை எல்லாம் கவர்ந்து தருவார்னு சிஎம் குறிப்பிட்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். எந்த வகையில் வருவார்னா, சிஎம்மை பற்றி தெரியாதம்மா, எது எழுதி கொடுத்தாலும் பேசுவார்மா. இல்லைன்னா வந்து எஸ்வி சேகரோட தந்தை நாடகம் நடத்தியிருக்காருன்றதை தாண்டி தமிழ் சமூகத்துக்கு அவர் என்ன கான்ட்ரிபியூஷன் செஞ்சுருக்காரு? எதுக்கு ஒரு ரோடுக்கு வந்து எஸ்வி சேகர் அப்பா பேர் வைக்கிறீங்க? பெரிய அளவில் விவாதமாகாமல் போகிவிட்டது. அவை சண்முகி படம் பார்த்துருக்கீங்களா? ஏன் அந்த படத்துக்கு அந்த பேர் வந்துச்சு? அந்த சீன் ஞாபகம் இல்லை? சீன் ஞாபகம் இருக்கு. ஏடிஎம்கே ஆஃபீஸ் இருக்குல்ல சார் ராயப்பேட்டால, அவ்வை சண்முகம் ரோடு, அந்த இடத்துல வந்து கமல் வந்து பேசிக்கிட்டே அப்படி போவாரு. என்ன பேருன்னு ஃபோன்ல கேட்பாங்க. அவ்வை சண்முகம் அப்படி சொல்லிட்டு அவ்வை சண்முகி அப்படி மாத்துவாரு. நாடக உலகின் தந்தை டி.கே. சண்முகம் ஔவையாராக ஒரு இப்போ தானே சினிமா அதெல்லாம் பின்னாடி வந்துச்சு. அவர் ஔவையாராக நடித்த நாடகங்கள், பெண் வேடமிட்டு டி.கே. சண்முகம் பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள. ஔவையாராக இந்த விஷயம்லாம் தெரியாது தானே உங்களுக்கு? இல்லை சார், தெரியும். ஔவையாராக நடித்து அவங்க நடத்திய நாடகங்கள் அவ்வளவு பிரபலம். எனக்கு இந்து பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் அவர்கள் தான் ஒரு சின்ன பீஸ் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் பேசினேன் அவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார்ன்ட்ட, ஔவையாரை நடிக்கும்போது ஒடுக்கு ஒழுணுன்றதுக்காக கடவை பல்லாம் பிடுங்கிக்கு வரம்மா, பிடுங்கி நடிப்பாரான். டெடிகேஷன் ப்ரொஃபஷனுக்கு. இங்கே உங்களுக்கு இந்த பல்லு இருக்கிறதுனால ஜாப் அப்படி இருக்குது. ஒடுக்கு ஒழுணும்ல கிழவியாக நடிக்கும்போது இங்கே பிடுங்கிக்கு வரதெல்லாம் எவ்வளவு டெடிகேஷன் பாருங்கள். இப்போ சினிமாவில் எப்படி கிரேஸ் இருக்கோ அப்போது இந்த நாடகத்தில் நம்ம தான் இப்போ ஒரு சண்முக அண்ணாச்சி ஔவையார் வேஷம் போட்டார்னா அப்படி இருக்குன்னு சொல்கிறது. இதுக்காக பிடுங்கிக்கிட்டார் அந்த பல்லெல்லாம். அதற்காக அவரை ஹானர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நீங்கள் தெரியாதுன்றீங்க, கமலே அதுக்கு தான் வைக்கிறாரு. ஏன் வேறு பேர் இல்லையா? எதுக்கு அவ்வை சண்முகி? நாடக உலகின் தந்தையாக அறியக்கூடிய டி.கே. சண்முகத்தை, அதனால தான் அவருக்கு யாரோ பேரில் ஔவை என்ற பெயர் வந்து அவர் சண்முகம் பேரோடு சேர்க்கப்படுது. அதுக்கு தான் கமல் அவர் நினைவு கூறும் விதமாக தான் அவ்வை சண்முகின்னு அந்த பேரை வைக்கிறாரு. அது அந்த ஏடிஎம்கே லாய்ட்ஸ் ரோடு, அந்த ரோடு பேர். அதுக்கு அவ்வை சண்முகம் சாலைன்னு இருக்கிறத தமிழகத்தின் அட்வொகேட் ஜெனரல் திரு பி.எஸ். ராமன் அவர்களின் தந்தையோட பேர் அவ்வை சண்முகம் பேரை மாற்றிட்டு வச்சாருமா அவர். இவர் இப்போ பிரிட்டோவுக்கு தெரியல அவ்வை சண்முகத்தை பற்றி இல்லைங்களா? எதுக்கு இந்த தலைவர்கள் இந்த மாதிரி முக்கியமான ஆட்களோட பேர்லாம் அங்கே வைக்கிறதுனா, போகும்போது உங்களுக்கு பார்த்துட்டு யாராவது ஒருத்தன் படிப்பான் அதில் யார் இது அவ்வை சண்முகம்னு. இது அதுக்கு தானே கமல் இந்த வேலையை பார்த்தாரு.
அதை மாற்றிட்டு வைக்கிறாருன்னா இவர் எதில் சேர்த்துப்பீங்க சிஎம்? ஒரு தெருவுக்கு பெயர் வைத்து நினைவு கூறும் அளவுக்கு என்ன சாதனை செய்து விட்டார்கள். வேற ஒரு இதுக்கு வைங்க, பேரை வைங்க. அவ்வை சண்முகம் அளவுக்கு நாடக உலகுக்கு எஸ்வி சேகர் அவர்களின் தந்தை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. நாடகப்பிரியா என்று ஜனரஞ்சக நாடகங்களே நடத்தியிருக்கிறார். எது எழுதி கொடுத்தாலும் படிப்பார் மாலதி இவர். அதான் ஒரு பிரச்சனை. ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறோன்னு தெரியல. யார் கூப்பிட்டாலும் போயிடுறது, போய் உட்காந்துட்டு எதை எழுதி கொடுத்தாலும் படிக்க வேண்டியது. அங்கே சொல்லியிருப்பாங்க, எதுக்குங்க போகிறீங்க எஸ்வி சேகர்? அப்படியா, அவர் உதவி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னு எழுதி தரேன் சார். படிக்கிறேன், அப்படி தானே, ரைட். அந்த ஜாதி ஓட்டுக்கள் வந்து கன்வெர்ட் ஆகும் டிஎம்கேக்குன்னு நினைக்கிறாங்களாங்க சார்? எவ்வளோ, ஒரு 30% இருப்பாங்களா? இல்லை, முதல்ல அவங்க எல்லாம் எஸ்வி சேகரை விரும்புகிறாங்களா? பிஜேபிக்கு போடுவாங்களா, உங்களுக்கு போடுவாங்களாம்மா? எஸ்வி சேகரே பிஜேபிக்கு போட்டாருன்னா என்ன சார் பண்ணுறது? அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்குமா போடுவாங்க? ஏமா அவங்க கூட பழகுறாங்க, பேசுகிறாங்கன்னா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க, பேசுகிறாங்க, உங்களை விரும்புகிறாங்கன்னு அர்த்தமா? புரிஞ்சுக்க வேணாம். பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி எந்த பிராமணர் விரும்புவார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் தவறு சொல்லலை. பெரியார் மீண்டும் மீண்டும் பிராமணர்களை திட்டிக் கொண்டிருந்தார். அப்போ அதுக்காக அவங்க பிராமணர்கள் திட்டினாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களை விரும்புகிறோன்ட்டு, லவ் பண்ணணுன்ட்டு நான் சொல்லலை. எப்படி முரண் இல்லையா அது? இங்கே தனிப்பட்ட முறையில் யாராவது பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாருக்கிட்ட நீங்கள் பேசுறீங்கனாலும் அப்படி திட்டுவாங்க. எனக்கு நன்றாக தெரியும். பள்ளியில் பிராமண குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளிடம் பெரியாரை பற்றின லெசனையே படிக்காத, அந்த மார்க் வராமல் போனால் போட்டுன்னு சொல்கிற குடும்பங்களை எனக்கு தெரியும். அவ்வளோ வெறுக்கிறாங்க அவங்க. எத்தனை சதவீதம் இருப்பாங்க சொல்லுங்கள்? என்ன பேசணும், அறிவு வேண்டாம், எது எழுதி கொடுத்தாலும் போய் பேசுறது. கலைஞர் செய்வாரம்மா? தான் கலைஞர் ஏன் இதை செய்ய மாட்டார்னா, நம்ம பேஸ் அடிபட்டு போயிடும். புரியுதுங்களா? அந்த பிராமண எதிர்ப்புன்ற அது வந்து ஒரு அடையாளம். இந்த பிராமண எதிர்ப்புன்றது எல்லா ஜாதிக்காரையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு ஜாதி திட்டத்துக்கு எல்லா ஜாதியும் ஒன்றா சேர்த்துக்கலாம்ல. அதனால தான் பிராமண எதிர்ப்பு பெரிய அளவில் ஈடுபட்டது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த மாணவியோட பாலியல் வழக்கில் வந்து தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நேற்று உச்சநீதிமன்றம் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து நம்மளுடைய சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் மேலே இஃப் நெசசரி நீங்கள் வந்து நடவடிக்கை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இதுக்கான இடைக்கால தடை கொடுத்துட்டாங்க. இதை வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எஃப்ஐஆர் கசிந்தது தொடர்பான சில டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது யார் வந்து இந்த எஃப்ஐஆரை கசிய விட்டாங்களோ அந்த போலீஸ்கிட்டேயே 25 லட்ச ரூபாய் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்டவர்கள் போலீஸ்ன்னு சொல்லலை, யார் இதற்கு காரணமாக இருந்தார்களோ, சமூக வலைத்தளங்களில் கசிவதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களிடம் அந்த தொகையை வசூல் செய்ய. அதான் சார், இதில் டவுட் இருக்குது சார். என்னென்னா வந்து இதை பதிவேற்றம் பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த 25 லட்ச ரூபாயை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்களா? அதுக்கப்புறம் இவங்க போலீஸ் தரப்பில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில ஜேர்னலிஸ்ட்டுங்க தான் இதை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட வாங்கணுமா? இதை மாதிரியான சரியான தகவல்கள் இல்லை. இது வந்து அல்டிமேட்டாக சமூக வலைத்தளங்களில் அது பரவுவதற்கு யார் காரணமாக இருந்தார்ன்றது தான் முக்கியம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணதில் நீங்கள் ஒருவர் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களே வச்சுக்கிட்டீங்க, நீங்கள் எப்படி பொறுப்பாவீங்க சமூக வலைத்தளங்களை பரவுனதுக்கு? கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ் என்னென்னா, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விக்டிம், செக்ஷுவல் அசால்ட் விக்டிம், அந்த விக்டிமோட ஐடென்டிட்டியை நீ வந்து சமூக வலைத்தளங்களை பரவ விட்டீங்க தான். நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி நீங்களே வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா there's no issue. இதை ஒட்டி நடக்கிற டெவலப்மெண்ட்டை நான் சொல்லிடுறேன். தமிழகத்தின் முக்கிய செய்தி நிறுவனங்களின் பத்திரிகையாளர்களின் தொலைபேசிகளை காவல்துறை இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை விசாரிக்கும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பறிமுதல் செய்திருக்கிறது. இந்த இதுக்கு உச்சநீதிமன்ற டைரக்ஷன்ஸ்க்கு அப்புறமாங்க சார்? சரி, உயர்நீதிமன்ற டைரக்ஷன் உச்சநீதிமன்ற டைரக்ஷன் ரெண்டும். ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி, அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், சோஷியல் மீடியாவில் லீக் ஆனதுக்கு ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு நீங்கள் ஜேர்னலிஸ்ட் தானே, நீங்கள் ஃபஸ்ட்டு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு சேனல் பேர் சொல்லிட்டேன், தந்தி, புதிய தலைமுறை, இது ரெண்டு கன்ஃபார்மு. ஒன் இண்டியாவில் ஒன் இண்டியா என்று சொல்வதை விட, ஒன் இண்டியாவோட எடிட்டர் இன் சீஃப் என்று சொல்வதை விட, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் இணைச் செயலர் திரு நெல்சன் சேவியர் அவர்களின் 2 தொலைபேசிகள் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது சரியாது? இல்லை, முதல்ல அப்படி பண்ண முடியுமா சார்? பண்ணிட்டாங்கன்ற முடியுமாவா? நேற்று நைட்டே போயிடுச்சு ஃபோனெல்லாம். டவுன்லோட் பண்ணியிருந்தாருன்னா அவர் தான் அப்லோட் பண்ணியிருப்பாரு, ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாரு. இல்லை, அது தானே தெரியும். அதை 2 ஃபோன் இருக்கும்போது டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி இதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரான்றது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். சரி, இப்போ அந்த ஃபோனை பறிமுதல் படுறதுலாம் கரெக்டா?
அது பிரைவசி, கருத்து சுதந்திரம். இல்லை சார், இப்போது அதுதானே சார் டைரக்ஷன்ஸே யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன் சார். இப்போது எப்படி பொள்ளாச்சி வழக்கில் யார் பதிவேற்றம் பண்ணாங்களோ அவங்க இதை தவறுதலாவோ உள்நோக்கத்தோடையோ இதை வெளியே கசிய விட்டாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த வழக்கில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே நம்ம திரு கமிஷனர் அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா வந்து லாக் பண்ணலன்னு சொன்னார். ஆமாம், அதில் ஏதோ கிளிச் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இதை கிளிச்சை விசாரிக்கணுமா, கிளிச்சுக்கு முன்னாடி ஒருத்தவங்க லாக் பண்ணல அவங்கள விசாரிக்கணுமா, அதுக்கப்புறமா டவுன்லோட் சரியாக பூட்டாதவர்கள் யார் என்று விசாரிக்க வேண்டுமா, அல்லது இந்த மென்பொருளை தயாரித்த மத்திய அரசை விசாரிக்க வேண்டுமா? விசாரிக்கணுமா? ஆமாம், அந்த கிளிச்சை விசாரிக்கணுமா? அப்படி இல்லாட்டி அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ண ஜேர்னலிஸ்ட்டுங்களை விசாரிக்கணுமா? ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த ஜேர்னலிஸ்ட்டுங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவலை வெளியே எடுத்துகிட்டு வந்த ஜேர்னலிஸ்ட்டை பற்றி அவங்க பேசுகிறாங்களா, டவுன்லோட் பண்ண ஜேர்னலிஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்களான்னு நம்மளுக்கு தெரில. மாலதி, கோர்ட்டுக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சரி, எது தவறு எது கோபம் என்றால் சமூக வலைத்தளங்களில் கசிந்தது எப்படி? சரி, ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நீங்கள் அந்த எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணுறது கரெக்டாக தப்பா? தகவல்களுக்காக எனக்கு தெரிஞ்சு, ஐயோ இது வந்து கோர்ட்டில் இருக்கிறதுனால இதை பேசலாமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அந்த டீட்டெயிலை சொல்லலாமா? நீங்கள் இதெல்லாம் பேசலாமா? எதுக்கு எடுத்தாலும் பயப்படாதீங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்டதுலேருந்து ஐயோ 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 சொல்லுங்கள். அதான் ஏபி கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பேசுங்க. உங்களுக்கு இன்னும் கேஸ் வரல, வரும். இப்படியே சொல்லி தாங்க கேஸ் வாங்கி கொடுத்தாரு. சொல்லுங்க. தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எஃப்ஐஆர் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதை வந்து 4 பேர்கிட்ட பரப்புறதோ ஷேர் பண்ணுறதோ தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா சார், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தகவல்களை எடுத்துக்கிட்டு எதை பொதுமக்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற ஒரு அறிவோட அதை விவாதிக்கிறது சரின்னு நினைக்கிறேன். எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் டவுன்லோடு பண்ணுற மாதிரி வச்சது காவல்துறையோட தவறு, ஃபஸ்ட்டு திங். ஓகேவா? அண்ட் இவர் அருண் பேசும்போது சொன்னார்னு நினைக்கிறேன், பழைய லாலேருந்து இந்த பாரதிய நியாய சகிதால மாற்றினதில் இப்படி தான் கோர்ட்லேயும் சொன்னாங்க, அது பொய். 1 ஜூலை 2023 முதல் புதிய சட்டம் அமலுக்கு வந்து அதுதான் கேட்டாங்க. கடைசி 6 மாசத்துல 1000 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 1000 எவ்வளவோ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்போல்லாம் வெளியே வராதது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் டிசம்பர் மாதம் நடந்த சம்பவத்துக்கு கிளிச்சு இதுன்ற சும்மா இதெல்லாம் காவல்துறை மூலமாக தான். காவல்துறை எப்படி நடந்திருக்குன்னா, இங்கே ஒரு இதை ஹேண்டில் செய்த ஒருவர் எடுத்து வேறு ஒருவருக்கு அனுப்பியிருக்கலாம். அவர் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு அப்படின்ட்டு அவரு இன்னொருக்கு அனுப்பிடலாம். அவனை ஒருத்தன் தூக்கி வெளில போடுவோம். இப்படித்தான் போயிருக்கும். இதில் என்னென்னா, நீங்கள் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் அவைலபிளாக இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணலாம், அது உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அது அப்படியே வெளியிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இல்லை, ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்மா, அண்ணா யூனிவர்சிட்டி எஃப்ஐஆர் என் கை கிடச்சிருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பெண் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்பது அந்த எஃப்ஐஆரை படிக்கிறதுலேருந்து தெரிய வருது. கடுமையாக அந்த பெண் மிரட்டப்பட்டிருக்கிறார், அந்த பெண்ணுக்கு மிரட்டிய நபரை அடையாளம் தெரியும், கடுமையான செக்ஷன்களில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது, இது வரைக்கும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்தந்த செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு, இதை ரிப்போர்ட் பண்ணலாம். அது எஃப்ஐஆரில் இருக்குல்ல, எஃப்ஐஆர் இந்த டேட்டில் இத்தனை மணிக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு, எஃப்ஐஆரை படிக்கும்போது சம்பவம் இந்த டேட்டில் இத்தனை மணிக்கு நடந்திருக்கிறது, அப்புறம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபரை பார்த்தால் அடையாளம் தெரியும் என்று அந்த பாதிக்கப்பட்ட நபர் சொல்கிறார். கூடுதலாக இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணலாம், யார் அந்த சார் என்று அந்த நபர் சொன்னார்ன்றதை வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த எஃப்ஐஆரை படிக்கும்பொழுது ஒருவருக்கு மேற்பட்டவர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இல்லைன்னா நீங்கள் அதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணலாம், தவறு இல்லை. புரிஞ்சுக்குங்க லாவை. மெயினான தவறு என்னென்னா, விக்டிமோட பெயரையோ அடையாளத்தையோ வெளியே சொல்லக்கூடாது, இதுதான் அஃபென்ஸு. ஸோ ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக எல்லாருமே லாவை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். எஃப்ஐஆரே கைக்கு கிடைச்சாலும் விக்டிமோட பெயரை தப்பித்தவரி கூட சொல்லக்கூடாது. அந்த விக்டிமோட பேர் கோமத்தின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை மாற்றி ராணி என்ற விக்டிம், அல்லது ஏன் அப்படி கூட பெண் பேரே வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, விக்டிம் ஏ. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாணவின்னு தானே சொல்கிறோம் நம்ம. அவ்வளோதான். எஃப்ஐஆரை வெளியிட்டதில் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ஏன் கடும் கோபம் அடைகிறதுனா, அந்த எஃப்ஐஆரில் பேர், அப்பா பேர், வீட்டு அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, அந்த பொண்ணு படிக்கிற என்ன டிபார்ட்மெண்ட்டு, எந்த இயரு முதற்கொண்டு வந்திருக்கு.
இதுதான் சிக்கல். சார் ஒருவேளை இந்த எஃப்ஐஆர் கசிஞ்ச உடனேயுமே அதுக்கு காரணமான நபர் மேலே வந்து ஒருவேளை வழக்கு பதிவு பண்ணியிருந்தாலோ இல்லை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலோ, வழக்கு பதிவு பண்ணிட்டாங்கம்மா, சஸ்பெண்ட் அது பண்ணியிருந்தாலோ, அருணே சொன்னாரு. சஸ்பெண்ட் பண்ணி அந்த Fine நடவடிக்கை பண்ணணும்ல. எடுத்திருந்தாலோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் லீக்குக்கு காரணம்னு கண்டுபிடிக்கணும்ல. எக்ஸாக்டாக வந்து வழக்கு எனக்கு தெரிந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படுகிறது. யார் யார் அந்த எஃப்ஐஆரை ஆக்சஸ் பண்ணது, ஒரு 20 பேருக்கு ஓடிபி போயிருக்குன்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த ஓடிபி போனதை வச்சு தான் இவர்களை பத்திரிகையாளர்களோட ஃபோனு, நீங்கள் இந்த சப்ஜெக்டை விட்டு சுற்றி சுற்றி எங்கெங்கேயோ போயிட்டீங்க. பத்திரிகையாளரோட ஃபோனை பறிமுதல் பண்ணது கரெக்டாக? இதுதான் நான் கேட்டேன் உங்ககிட்ட, சொல்லுங்கள். அதான் சார், இப்போ அதான் இந்த மாதிரியான தகவல்களை கொடுக்கலாம், அதை மீறி பறிமுதல் பண்ணால் இவங்க தான் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் பறிமுதல் பண்ணுறோன்றது தான் காவல்துறை சொல்லுவாங்க இல்லையா? பறிமுதல் பண்ணது சரியா தப்பா? அது கண்டுபிடிக்கணும்னா பறிமுதல் பண்ணி தானே சார் ஆகணும். சரிதான் சார். கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோன் எதுக்கு பறிமுதல் பண்ணணும்னு நான் கேட்குறேன். நான் என்னோட ஆங்குவேஷ் என்னென்னா, நான் பத்திரிகையாளர், நான் இந்த எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். ஃபோனை பறிமுதல் பண்ணுமான்னு கேட்குறேன். நான் ஃபோனை உங்ககிட்ட கொடுக்குறேன், ஒரு நிமிஷமா, ஃபோனை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதில் இருக்க ஃபோட்டோ கிட்ட கான்டாக்ட் எல்லாத்தையும் எடுத்துப்பீங்க. முக்கியமாக நான் தினந்தோறும் இரவில் துணை முதல்வர் உதயநிதியோடு பேசி கொண்டிருப்பேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இது எதற்கு காவல்துறைக்கு தெரிய வேண்டும்? வெளியில் சண்டை போட்டுக்கிட்டு அருணே கூட நைட்டு என்கிட்ட பேசுவார், எதுக்குப்பா என்னை பற்றி இப்படி பேசினுக்கிற என்று. அது எதற்கு இந்த ஆய்வாளருக்கு தெரிய வேண்டும்? இல்லை அருணே வந்து வேறு யாரோ ஒருவரை விட்டு தூது விடலாம், வாட்ஸ்அப்பில் அவர் மெசேஜ் அனுப்பியிருக்கலாம், அருண் வருத்தப்படுறாரு, அவரை மட்டும் விட்டுற சொன்னார் என்று யாரோ அனுப்பியிருக்கலாம். இது வேறு ஒருவருக்கு ஏன் தெரிய வேண்டும்? இது மாதிரி எனக்கு 100 ஸ்டோரிஸோட விஷயங்கள் அதில் இருக்கும். சார் இப்போ நான் எப்படி ப்ரூஃப் பண்ணுறது சார்? ஓடிபி எனக்கு வந்துச்சு, எனக்கு வரவே இல்லைன்னு நான் சொல்லலாம். ஒருவேளை இந்த ஃபோனை நானே எடுத்து கொடுக்குறேங்க. என் ஃபோனுக்கு ஓடிபி வந்துச்சுன்னா நான் அதை மறுக்க முடியாது இல்லையா? என் ஃபோனை பதில் கொடுக்க ஓடிபி என் ஃபோனுக்கு எப்படி வரும்? சார் வந்துருச்சு, தேவைப்பட்டால் பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன் உங்களுக்கு. அந்த ஓடிபி வந்ததை சாஃப்ட் காப்பி எடுத்து அனுப்புகிறேன். அதற்கு பதிலாக ஃபோனையே பறிமுதல் பண்ணால் என்னோட ப்ரைவேட் மேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு. ஏன்னா இன்று இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை நம்பி நீங்கள் உங்கள் ஃபோனை ஒப்படைச்சிங்கன்னா சார், அது வந்து தமிழக அரசுக்கு எதிராக பேசுகிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் பொருந்தும். இப்போது நெல்சன் சேவியன் பரந்தூருக்கு வந்து பரந்தூர் சரின்னு பேசிக்கிட்டு இருக்காரு, நாளைக்கு அவர் மாறினார்னா அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. எனக்கு இதில் என்னென்னா, ஒரு பத்திரிகையாளர் அமைப்புகள் இதை கண்டிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உங்களோட விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறோம், கேட்குற டீட்டெயில்ஸை தர்றோம். ஃபோனை நீங்கள் பறிமுதல் பண்ணிங்கன்னா அப்போ பத்திரிகையாளர்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். என் சோர்ஸஸ் ஒரு அரசு துறையின் அதிகாரி, நான் இப்போ சொன்னேன், அருண் ஒரு உதாரணமாக சொன்னேன். அருண் யாருக்கும் தெரியாது, சங்கர் சொல்ல மாட்டான்னு நினச்சி ரகசியமாக என்னிடம் வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கலாம், தகவல் அனுப்பியிருக்கலாம். இப்போ அருணுக்கும் இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தினகரனுக்கும் ஆகாதுன்னு தெரியும். தினகரனை பற்றி அருண் தகவல்களை அனுப்பியிருக்கலாம், இல்லை அருணை பற்றி தினகரன் தகவல்களை அனுப்பியிருக்கலாம். இப்போது அருண் தான் தகவல் அனுப்புனான்ற விஷயம் வெளியில் தெரியாது, அருண் விரும்புவாரா? அப்போது நீங்கள் இதை எடுத்து பார்த்துட்டு அருண் தான் இந்த தகவல் அனுப்புகிறான்றது 4 பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு அதிகாரிகளை எனக்கு எப்படி தகவல் கொடுப்பாங்க? என் தொழில் அஃபெக்ட் ஆகாதா? இதுதான் கொஸ்டின். இது கொஞ்சம் கிரே ஏரியா, நான் இதை மறுக்கலை. இப்போ நான் அந்த எஃப்ஐஆரை நான் இப்போ ஓடிபி கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நான் அந்த எஃப்ஐஆரை நான் இப்போ ஓடிபி கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னா சார் நான் எடுத்தேன், டவுன்லோட் பண்ணேன், செய்தியும் போட்டேன், மறைச்சு தான் செய்தி போட்டேன். என் தொழில் சார்ந்து நான் அதை டவுன்லோட் பண்ணேன், அது ஏன் தவறு இல்லை. அது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னு எனக்கு தகவல் வருது, எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு நான் முயற்சி பண்ணுறேன். நான் முயற்சி பண்ணும்போது அது டவுன்லோடபுளாக இருந்துச்சு இல்லையா? அது ஏன் தவறு இல்லை. டவுன்லோட பண்ண முடியாதபடி அதை வச்சுருக்கிறது உங்கள் வேலை, ஆனால் டவுன்லோட் பண்ணக்கூடிய வகையில் வைத்திருந்தது உங்கள் தவறு. இப்போ கதவை நான் திறந்து போட்டு ஊருக்கு போயிட்டேன், சிம்பிள், அப்படி சொல்ல முடியாதுல்ல. காரில் சாவியை வச்சுட்டு போகிறது, கார்லையோ பைக்லையோ சாவி வச்சுட்டு போகிறது, நீங்கள் வச்சுருந்தீங்க, அவங்களே அது கிட்டத்தட்ட ஒத்துக்கிறாங்களே, லாக் சரியா பண்ணல அப்படி. ஸோ அவங்க போனோன்னே என்ன கேட்பாங்க, நம்ம வீட்டில் திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க, ஏமா கதவை திறந்து போட்டு போவியாமா நீ அப்படின்னு. சார் செய்தி போட்டேன் நான், ஒரு என்னோட தொழில் சம்பந்தமாக நான் டவுன்லோடு செய்தேன். ஆனால் நான் போட்ட செய்தியில் பாருங்கள் விக்டிமோட பேர் எங்கேயும் வெளியே வரல. ஆனால் அடுத்த கொஸ்டின் ஒன்று வரும் மாலதி, சரி நீ போட்ட, நீ யாருக்கு அனுப்பிச்ச? நீ வாட்ஸ்அப் 4 பேருக்கு போட்டிருக்கலாம், ஆப்பிள் ப்ராடக்ட் வச்சுருந்தானே ஏர் ட்ராப் பண்ணியிருக்கலாம். ஏர் ட்ராப் பண்ணதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு எப்படி வந்துச்சுன்றது தெரியல, ஏர் ட்ராப் பண்ணால் கண்டுபிடிக்க முடியாது.
பட் இது கிரே ஏரியா. என்னென்னா காவல்துறை நம்பிக்கை இழந்துருச்சுன்றேன். ஆடியோ திருடர்கள் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? இங்கே இந்த மாதிரி இந்த மொபைல் ஃபோன்லாம் போய் மாட்டின பிறகு என்னென்ன நடந்திருக்குன்றதை பார்க்குறோம்ல. இங்கே பாருங்கள் மாலதி, நீங்கள் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கோஆப்ரேட் பண்ணணும், அதுவும் கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன். இது எனக்கு அதில் துளியும் சந்தேகமோ இருவேறு கருத்துகளோ இல்லை. நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன். ஆனால் ஆடியோ திருட்டு வீடியோ திருடுற அதிகாரிகள் இங்கே இருக்காங்களே, பச்சையாக ஃபோன்லேருந்து வெளியில் போன டேட்டா தான் என் டேட்டா வெளியில் போயிருக்கு. என் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா வெளியில் போயிருக்கு. திரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு துரைமுருகன் அவர்கள் வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆமாம் சார். இப்போ இதில் வந்து நம்மளோட ஃபோனை சீஸ் பண்ணலாம். இது போல் ஒரு நிமிஷம், இந்த டேட்டாவை திருடி வெளியிட்ட அதிகாரிகள் மீது இந்த தமிழக காவல்துறையோ அரசோ நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் போய் இதான் சார் என் ஃபோன் இருந்தாங்க சார், அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு சம்மந்தமானதை தவிர வேறு எதையும் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்பி நான் கொடுப்பேன். இல்லை, எடுத்த விஷயங்களை கோர்ட்டில் கொடுங்க. வெளியே என்னத்துக்கு இப்போ பரப்பிட்டு இப்போ வெளியில் எதுக்கு யூடியூபர்ஸ் கிட்ட கொடுத்து இதை லீக் பண்ணுறீங்க? சமூக வலைத்தளங்களில் பிரத்யேகமாக நமக்கு கிடைத்தது சில ஃபோட்டோஸ். இன்னொரு ஒரு நிமிஷம் ஆலதி, அந்த வேங்கவேல் மேட்டரில் நம்ம பேசணும் இப்படி தானே வந்துச்சு. கோர்ட்டில் இந்த போய்ட்டு சார்ஜ் ஷீட்டு போட்டுட்டு நியூஸ் 18க்கு புதிய தலைமுக்கு பிரத்யேகமாக கிடைத்த வீடியோ ஆடியோட்டு வெளியில் ரிலீஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? வெளியே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை சார் இப்போ அதை வந்து நம்ம விவாதிக்கிறோம், இன்னும் இல்லை வேற யாரோ ஒருத்தவங்க விவாதிக்கிறாங்கன்னு வைங்களேன், விவாதிச்சிட்டாங்கன்னு அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறீங்க. இந்த அண்ணா நகரில் நடந்துச்சு இல்லைம்மா, அண்ணா நகரில் அந்த உமன் இன்ஸ்பெக்டர் அந்த சைல்டை இன்ட்ராகேட் பண்ணுறதை வீடியோ எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா செல்வராஜும் மாரிதாஸும் பேசுகிறாங்க, சமூக வலைத்தளத்தில் ஏதோ எழுதுறாங்க, அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. வீடியோ நீங்கள் எடுத்த முதல்ல குழந்தை விசாரிக்கிறத. இன்னொன்று அதை கூட உங்களால் பாதுகாக்க முடியலையா வெளியே வராமல்? லாக் பண்ண முடியல சரியா. அது புதுசாக சாஃப்ட்வேர் லாக் பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு கிளிச்சு வெளியில் போயிடுச்சு, சரியாக பூட்டில். அண்டு இதை ஒரு கிரே ஏரியா. பட் என்னோடய அப்ரிஹென்ஷன் இதுதான், நீங்கள் டேட்டா திருடிடுவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். எனக்கு இது இருக்குது. ஏன்னா டேட்டா திருடாதவங்களா நீங்கள்? அவ்வளோ யோக்கியமாக நீங்கள்? என்னோடது எத்தனை ஆடியோ வீடியோமா வந்துச்சு வெளியில்? அப்போவே சொன்னாங்க சார், நீங்கள் ஃபோனை செக்யூர் பண்ணுறதுக்கான எல்லா உரிமைகளும் சட்டப்படி இருக்குது, அதில் இருக்க தகவல்களை எடுத்து நீங்கள் வழக்குக்கு தான் பயன்படுத்தணும். எக்ஸாக்ட்லி. எடுத்து வந்து திருச்சி வெளியிடுறதுக்கு கிடையாது. ஆனால் திரித்து வெளியிடக்கூடிய ஆடியோ வீடியோ திருடர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகளாக ரேஞ்சு டிஐஜிகளாக இருக்கிறார்கள். அப்போது அதனால தான் இந்த சந்தேகம் வருது. இல்லைன்னா இதை பற்றி நம்ம பேசக்கூட அவசியம் இல்லை. நான் சொல்லுவேன், ஆமாம் ஓடிபி போட்டு எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ணி தான் நீ 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன், அதை செக் பண்ணி தான் அவனும் ஃபோனை கொடு, அதுதான் நியாயம்னு நான் சொல்லுவேன். ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணினா அது தொடர்பான விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு தெல் ரிட்டன். இன்னும் சொல்ல போனால் மிரர் இமேஜ் எடுத்துகிட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் அப்படியா பண்ணுறீங்க? நான் ஓப்பனாக சொல்கிறேம்மா, சாட்டை துரைமுருகன் ஃபோன்லேருந்து எடுத்து ஆடியோ வச்சு நாம் தமிழர் கட்சி சீமானோட வாழ்க்கையை முடிப்பேன்னு வருண்குமார் என்கிட்ட சொன்னார். முடிச்சிட்டாரா சார்? கீழ்ச்சார் அவர். இல்லை, அது முடிக்க சாத்தியம் இருக்கான்னு கேட்டேன். நினப்பு அவருக்கு அப்படி. சினிமா ஆக்டர் இல்லை, வீடியோ போட்டுருக்கிறாரு, இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்தீங்க, ஸ்லோ மோஷனில். நேற்று புதுசாக என்னென்னு போட்டிருக்கு. அதான் பொதுவாக இந்த குழந்தைகளுக்கு வந்து மதிய உணவு மட்டும்தான் அரசு பள்ளிகளில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் வந்து காலை சிற்றுண்டியும் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட்டே அவங்களே இதை தனிச்சையாக சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ சடனாக அதை வந்து தனியார் மயமாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு எதிராக வந்து எதிர்ப்புகள் கிளம்புனதுனால அந்த விஷயத்தை வந்து ஒத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அரசு நடத்த தெரியாத ஒரு அரசு என்று இந்த அரசின் மீது நான் தொடர் விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறேன். முதல்வரின் காலை உணவு திட்டம் என்பது ஒரு அற்புதமான திட்டம். உள்ளபடியே வந்து அந்த இன்னும் சொல்ல போனோன்னா இந்த வறுமைன்ற இதெல்லாம் குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. இன்னொன்று காலைல 8க்கெலாம் ஸ்கூல் ஆரம்பிச்சிருது, அப்போது 8 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருது இல்லையா? அந்த நேரத்தில் இந்த வீட்டில் பெற்றோருக்கு காலையில் இந்த பிள்ளைக்கு சோறு ஊட்டணுன்ற அந்த சிரமத்தை குறைப்பதற்காகவாவது இந்த திட்டம் பயன்படும். நல்ல ஃபுட்டு கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக அனுப்பி வச்சிடலாம். போ அங்கே போய் ஸ்கூலில் போய் சாப்பிட்டு போப்பா அப்படின்ட்டு பிள்ளைய சின்ன குழந்தைங்களை அனுப்பிச்சி வச்சிடலாம். நல்ல திட்டம். இதை மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இத்தனை நாட்கள் இது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. இந்த மகளிர் சுய உதவி குழு தெரியும் உங்களுக்கு, நான் என்னென்னு சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு 2 ஸ்கூலு நல்லா சமைச்சு கொடுங்கன்னு சொன்னோன்னே அந்த சுய உதவி குழுக்கும் ஒரு இன்கம்மு, பிள்ளைங்களுக்கும் நல்லா சாப்பாடு கிடைக்கணும், இப்படி தான் இது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இந்த உணவு சமைக்கும் வேலையை தனியாருக்கு வழங்குவதற்காக ஒரு தீர்மானம், அமெண்ட்மெண்ட் ஒன்று, திருத்தம் ஒன்று கொண்டு வரப்படும் போது கடும் எதிர்ப்பு எழும்புகிறது மாமன்றத்திலேயே. அப்படியே அதை ட்ராப் பண்ணிடுறாங்க. ட்ராப் பண்ண பிறகு திடீரென்று டெண்டர் மட்டும் விடப்படுது. அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, தீர்மானம் இல்லை, எதுவுமே இல்லை.
வெறுமனே டெண்டர் மட்டும் விடுறாங்க. இந்த மாதிரி அரசு பள்ளிகளில் இந்த காலை சிற்றுண்டிக்கு சென்னை மாநகராட்சி சார்பாக டெண்டர் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகிறன்னு டெண்டர் மட்டும் வருது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த சிற்றுண்டி காலை சிற்றுண்டி வழங்குறத தனியார் மயப்படுத்துறது தவறானது. இது போக இந்த அம்மா உணவகங்களில் பணியாற்றும் பணியாளர்களே ஏற்கனவே வந்து பணி நிரந்தரம் உள்ளிட்ட சில சிக்கல்கள் இருக்குது. அவர்களும் இந்த சமைக்கும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு அவர் சொன்னது என்னன்னா சார், இப்போ எல்லா ஸ்கூல்லையும் அங்கங்கே சமைச்சிக்கிறாங்க. ஒருவேளை இந்த டெண்டர் வந்தால் சென்ட்ரலைஸ்டு கிச்சன் ஆகிடும், சென்ட்ரலைஸ்டு கிச்சன் ஆகிடும், இந்த டிராஃபிக்கில் போகும்போது லேட் ஆகிடும், குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் சூடான உணவு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. தட்ஸ் ஒரு நியாயமான விஷயம் தானே. இந்த விழுப்புரத்தில் வந்து சென்ட்ரலைஸ்டு கிச்சனில் பண்ணி எல்லாருக்கும் உணவு கொடுத்ததுனால தான் கெட்டு போச்சு அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அது இருக்கு. இன்னொன்று பள்ளிடும் போது அங்கேயே சமைச்சு கொடுக்கறதானுங்க ரொம்ப ஈஸியாக தானே, சரியாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு சுட சுட இருக்கும் வாங்கன்னு பண்ணுறது, அதுக்கு பதிலாக வந்து மயிலாப்பூரில் சமைச்சு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டருக்கு நீங்கள் கொண்டு போகிறதுன்றது ஏன் அது கேரி பண்ணிட்டு போகிறது? ஸோ அப்புறம் அவர் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணினார். பண்ண உடனே இப்போது அதை வாபஸ் வாங்கி விட்டார்கள் போல இருக்குது. போல் நீங்கள் இந்த அரசு எத்தனை யூட்டர்ன்கள் போட்டிருக்கிறது என்பதை பார்த்திருப்பீர்கள். அதே போன்ற ஒரு யூட்டர்ன் தான் இது. அதாவது என்னென்னா, யார் பாலிசி முடிவு பண்ணுறது, யார் இதை அனௌன்ஸ் பண்ணுறது? ஒரு மாமன்ற கூட்டத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரீங்க, அது எதிர்ப்பு ட்ராப் பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி டெண்டர் விட்றீங்க? யார் முடிவெடுக்கிறது? இதோட நீட்சியாகத்தான் இதை பார்க்கணும். சரி பிரிட்டோ, வேறு விவாதிக்க என்ன டாபிக் இருக்குது? முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாமே இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சார். ஸோ நிறைய கேள்விகளுக்கு பொறுமையாக விளக்கம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி பிரிட்டோ. நன்றி மாலதி.